ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மர்ம நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. முதலிரவில் கனிந்த மணப்பெண்ணின் கண்ணமான காலை வணக்கத்தின் கிழக்கு சிவந்திருந்தது. செடிகளிடம் மலர்ந்த பூக்கள் பிரியாவிடை சொல்லிக் கொண்டிருந்தன. நீர்நிலைகள் பொன்னாடை போர்த்தி கொண்டன. சாய்வு கோட்டில் பாய்ந்த வெளிச்சத்தை மரங்களின் கிளைகள் வடிகட்ட அனுப்ப திறந்திருந்த சன்னலின் வழியாய் அவன் கை வைத்த பனியன் போட்ட மார்பில் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்ற விழித்து கொண்டான். எழுந்து விலகி இருந்த வேட்டியை சரியாய் கட்டிக்கொண்டு தலைமாட்டில் பாதி பக்கத்தில் மடக்கி வைக்கப்பட்டிருந்த வார இதழை எடுத்து மூடி தனியாக வைத்துவிட்டு 2 கால்களில் தவமிருந்த கருப்பு பட்டை பிரேம் போட்ட தனது கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டு கெடிகாரத்தை பார்த்து பதறி சற்று கோபமாகி நிர்மலா நிர்மலா என்ற அறையை விட்டு ஹாலுக்கு வந்து தேடி பிறகு சமையல் கட்டில் தலையில் சுற்றின துண்டோடு அடுப்பில் மும்முரமாய் இருந்தவளை தோளை தொட்டு திருப்பினான். என்னை எத்தனை மணிக்கு எழுப்ப சொன்ன? 5:30 என்றால் அமைதியாக. இப்ப என்ன மணி பாத்தியா? 6:30. அவ்வளோதானே? 10 மணிக்கு தானே ஆபீஸ். இன்னைக்கு புது மேனேஜர் விஜயவாடாவில இருந்து வந்து பொறுப்பேத்துக்கிறாரு. அவரை வரவேற்கிற குழுவுக்கு நான் தான் பொறுப்பாளர். பாரிஸ் கார்னர் போய் நேத்தே ஆர்டர் கொடுத்த மாலையும் சென்ட்டும் வாங்கிக்கிட்டு ஆபீஸ் போகணும். நேத்தே உன்கிட்ட சொன்னேன் இல்ல? என்கிட்ட எப்ப சொன்னீங்க? சொன்னேன்டி. ஐயோ சொல்லலைங்க. உங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. இல்ல, உன்கிட்ட தான். இப்ப என் கூட சண்டை போடுற நேரத்துக்கு பல் தேய்ச்சி குளிக்கிற காரியத்தை பார்க்கலாம்ல. 10 நிமிடத்தில் தயாராகி விடுவேன். அதுக்குள்ள டிஃபன் செஞ்சு வை. லேட்டானா நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். மணிவண்ணன் சமையல் அறையில் இருந்து வெளியேறி ஹாலின் ஓரத்தில் கொடியில் தொங்கின துணிகளில் தனது துண்டை தேடி எடுத்துக்கொண்டு பின்பக்கம் வந்தான். குளியலறை கதவு சாத்தி இருக்க அதன் மேல் பாவாடை தாவணி ஜாக்கெட் கிடக்க வளையல் சத்தம் நீர் சத்தம் பின்னணியாய் அமைய மெல்லிசை நடந்து கொண்டிருந்தது. அவசரமாக கதவை தட்டினான் மணிவண்ணன். குளிச்சாச்சா மனோ? இப்பதான் உள்ள வந்தேன். சீக்கிரம் குளி, அப்புறம் பாடலாம். உன் அவசரத்துக்கெல்லாம் குளிக்க முடியாது. இன்னைக்கு நான் சீக்கிரம் ஆபீஸ் போகணும் மனோ. நானும் தான் இன்ஸ்டியூட் போகணும். நானும் தான் இன்ஸ்டியூட் போகணும். பரீட்சைக்கு 10 நாள் தான் இருக்கு. அதனால 2 நேரம் டைப் படிக்கிறேன். நீ 1 மணி நேரம் வேணும்னாலும் தண்ணியே ஊறிக்கிட்டு என் சோப்பு பெட்டியையும் பிரஸ்ஸையும் எடுத்துக்கொடு. நான் கிணத்தடியில குளிச்சுக்கிறேன். கதவின் மேல் இடைவெளி வழியாக நீட்டப்பட்ட இவன் வாங்கி கொண்டு நகர்ந்ததும் மெல்லிசை தொடர்ந்தது. மணிவண்ணன் கிணற்றடியில் அவசர அவசரமாக குளித்துவிட்டு தனது அறைக்கு ஓடினான். உடைமாற்றிக் கொண்டு தலை சீவி பவுடர் ஒற்றிக்கொண்டு கண்ணாடியை தேடியதும் நினைவுக்கு வந்து கத்தினான். நிர்மலா, கிணத்தடியில என் கண்ணாடியை கழட்டி வச்சிருக்க, சீக்கிரம் எடுத்துட்டு வா. எடுத்து வந்த நிர்மலாவிடம் முறைப்பாக கேட்டான், கையில் மணிப்பர்சை வைத்து கொண்டு. 20 ரூபாய் எடுத்தியா அதுல இருந்து? ஆமாங்க. எதுக்கு எடுத்த? பால்காரனுக்கு கொடுக்க வேண்டி இருந்துச்சு. என்ன கேட்காம எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. வாசல்ல நின்று சத்தம் போடுறான். நாளையில இருந்து பால் ஊத்தட்டுமா வேணாமான்னு கேக்குறான் சத்தமா. அவனை சத்தம் போட விட்டுட்டு நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்க சொல்றீங்களா? கேள்விக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. டிஃபன் என்னாச்சு? இதோ ஆயிடுச்சு, 5 நிமிஷம். சரிதான். பூக்கடைக்காரன் எவ்வளவு லேட் பண்ண போறானோ. நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன், வரட்டுமா? ஐயோ, இதோ ஆயிடுச்சு, இறக்க போறேன். 5 நிமிஷம் தான், சூடா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஹோட்டல் ஐட்டம் எல்லாம் உங்க வயிற்றுக்கு ஒத்துக்காது. நேரம் இல்ல நிர்மலா, சொன்னா கேளு. வா, வந்து கதவை சாத்திக்கோ என்று சின்ன ஹாலுக்கு விரைந்து வாசல் கதவருகில் கிடந்த தன் செருப்புகளை மாட்டிக்கொண்டு கதவின் தாள் நீக்கி வெளியே வந்தான். என்னங்க, 2 நிமிஷம் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. நீங்க தானே உப்புமா பண்ண சொன்னீங்க. புறப்படுறப்போ ஏண்டி இப்படி தொலைச்சு எடுக்கிற? நீயே கொட்டிக்க, இல்லைன்னா எடுத்து வை, சாயங்காலம் வந்து கொட்டிக்கிறேன். இப்ப நிம்மதியா போக விடு, வரட்டுமா? மணிவண்ணன் தெருவில் நடந்து முக்கிய சாலையில் இருக்கும் பஸ் நிறுத்தத்தை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்க கடுகடுப்பாய் கதவை சத்தமாய் தாள் போட்டாள் நிர்மலா. ச்சே, இவர் அவசரம்தான் இவருக்கு. மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதே இல்ல. இப்படி சாப்பிடாம போறதுக்கு நான் எதுக்கு காலையிலே 5:30 எந்திரிச்சு லொங்கு லொங்குன்னு காரியம் செய்யணும்? முணுமுணுத்து கொண்டே உள்ளே நடக்க எதிர்பட்டாள் மனோ. என்ன நீங்களே பேசிக்கிறீங்க? பின்ன என்ன மனோ, காலையில ரவா உப்பா செய்டின்னு நேத்து 10 தரமாவது சொல்லியிருப்பாரு. இதோ இறக்க போறேன், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன், நேரமாச்சுன்னு ஓடுறாரு. பஸ் நிறுத்தத்துல 1/2 மணி நேரம் நின்னாலும் நிப்பாரு. என்னமோ இங்கதான் நேரமாகிற மாதிரி. சரி விடுங்க என்ற மனோ உயரமாய் இருந்தார். இரட்டை பின்னலிட்டு முனையில் ரப்பர் சுற்றி இருந்தாள். குட்டி போட்டு துருதுரு கண்கள், மெல்லிதான தாவணி. அவள் இளமைக்கு முன்னால் தன் கடமையில் தோற்றிருந்தது. கையில் கண்ணாடி வளையல்கள், களத்தில் பளபளக்கும் 10 ரூபாய் மணிமாலை. பசிக்குது நீ வாங்க, சாப்பிட்டுட்டு நான் டைப் படிக்க போகணும். போன்னு சொல்லல. போ வேணாம்னு சொல்லல. இனிமே சேலை கட்டிட்டு போ. தாவணி தான் நீ எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குமா. ஊர்ல பெரும்பாலானவங்களுக்கு பிடிக்கும், அதனாலதான் சொல்றேன். சேலை கட்டிட்டு போன்னு. உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கற வரைக்கும் கொஞ்சம் எங்க வார்த்தையை எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் உன் கணவன் கிட்ட சொல்லிக்கிட்டு நீ தாவணி வேணும்னாலும் போட்டுக்கோ, கவுனு வேணும்னாலும் போட்டுக்கோ. சிச்சி,
போங்க அண்ணி என்று மனோ வெக்கப்பட்ட போது டபுள் அழகா இருந்தாள். அண்ணா சாலையில் அந்த 5 மாடி கட்டிடத்தின் முன்னால் ஆட்டோ வந்து நின்றதும் மணிவண்ணன் உள்ளே உட்கார்ந்து கொண்டே எவ்வளவுப்பா என்று கேட்டு பணம் கொடுத்துவிட்டு மூக்கில் சரிந்திருந்த கண்ணாடியை உயர்த்தி விட்டு கொண்டு ஒரு காதலியை போல் தனது மடியில் வைத்திருந்த காகிதம் சுற்றிய மலர் மாலையை கையில் எடுத்துக்கொண்டு இறங்கினான். லிப்டில் பயணித்து 4வது மாடியில் இவன் வெளிப்பட்டு எதிரே இருந்த தனது தனியார் நிறுவனத்தின் கிளை அலுவலகத்தினுள் நுழைந்ததும் அங்கே எதிர்பார்ப்புடன் நின்றிருந்த 20க்கும் மேலானவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். என்ன மணி சார், இவ்வளவு நேரம் பண்ணிட்டீங்க? நான் என்ன செய்யறது, பூக்கடைக்காரன் என்னை பார்த்ததும் தான் கட்ட ஆரம்பிக்கிறான். நாங்க பதறிக்கிட்டு இருக்கோம், எந்த நிமிஷமும் வரலாம் அவரு. நல்ல வேலை எப்படியோ வந்துட்டீங்க. சரி, உதவி மேனேஜர் கிட்ட கொடுங்க, அவர் போடட்டும். அப்புறம் எல்லாரையும் திக்கி திணறாம நீங்க தான் அறிமுகப்படுத்தணும். அவங்க பட்ட பேரையும் சொல்லிடணுமா? இதற்கு டைபிஸ்ட் மாதவி மற்ற எல்லோரையும் விட உயரமாய் சிரித்தார். ஒரு தட்டில் கற்கண்டும் கிண்ணத்தில் சந்தனமும் ஒரு எலுமிச்சை பழமும் தயாராய் இருக்க அவர்கள் காத்திருந்தார்கள். 10 நிமிடத்திற்கு பிறகு வந்து நின்ற லிப்டின் கதவுகள் பிளந்து கொள்ள இளம் நீல நிற பேண்ட் கோட்டுடன் உயரமான செக்கச்செவேர் என்ற நிறத்தில் அடர்த்தியான மீசையுடன் கையில் ஒரு சூட்கேஸுடன் லேசான சென்ட் மனத்துடன் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் என்றான் அந்த இளைஞன். 30 வயதிற்குள் தான் இருக்கும். பம் என்றிருந்தது தலை. சிரித்த பொழுது பற்கள் பளிச்சிட்டன. எல்லோரும் கூட்டமாக வணக்கம் என்றார்கள். சந்தனம் தொட்டுக்கொண்டான். கற்கண்டு வாயில் போட்டுக்கொண்டான். மாலை அணிவித்த போது நளினமாக குனிந்து கழுத்தில் வாங்கி கொண்டான். அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஒவ்வொரு நபருக்கும் ஹலோ என்று சொல்லி கை குலுக்கினான். பெண்களிடம் கை கூப்பினான். அவனது அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவனது உயரமான நாற்காலியில் அமர்ந்த போது அனைவரும் கைத்தட்டி விட்டு கலைந்ததும் நின்று கொண்டிருந்த உதவி மேனேஜரிடம் கேட்டான் வசந்த். இந்த அலுவலகத்துல எத்தனை பெண்கள்? பகுதி 2. கதவு தட்டப்பட்டது. உள் அறையில் கட்டிலில் படுத்துக்கொண்டு டிரான்சிஸ்டர் கேட்டுக்கொண்டு புத்தகம் படித்துக் கொண்டிருந்த மனோ எழுந்து வந்து அண்ணனின் அறைக்குள் எட்டி பார்த்தாள். அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அண்ணி. வாசலுக்கு வந்து யாரு என்றால் திறக்காமல். கோபால ஐயர், கதவை தர. திறந்தாள். ஒரு தோல் பையை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு வாயோரத்தில் வெற்றிலை சாறு ஒரு வரி வளைந்திருக்க நெற்றியில் குங்குமம் வைத்திருந்த கோபால ஐயர் அணிந்திருந்த சட்டைக்குள் இன்னொரு கோபால ஐயர் நுழையலாம் போல் இருந்தது. என்னம்மா, அண்ணி இருக்காங்களா? இருக்காங்க, தூங்குறாங்க. தூங்குறாங்களா? எழுப்புமா, வர சொல்லித்தான் பல்லாவரத்துல இருந்து வந்திருக்கேன். அதுவும் நல்ல செய்தியோட, உன் விஷயமாதான், போய் எழுப்பு. கோபால ஐயர் சுதந்திரமாக உள்ளே நுழைந்து ஹாலில் இருந்த மர நாற்காலியில் உட்கார்ந்து தொடையாட்ட ஆரம்பித்தார். மனோ உள்ளே போய் சற்று நேரத்தில் வாங்க வாங்க என்று வந்தாள். நிர்மலா முந்தானையை தோளை சுற்றி எடுத்து வந்து முன்பக்கம் போர்த்தியபடி, வந்துட்டேம்மா. உன் ஆத்தனாருக்கு குரு பார்வை விழுந்தாச்சு. அண்ணி நம்பாதீங்க, பொய் சொல்றாரு. குருன்னு எனக்கு யாரும் தெரியாது என்றாள் மனோ குறும்பாக. முக்கியமான விஷயத்துல இந்த மாதிரி குறுக்க பேசக்கூடாதுமா. நீ உள்ள போய் மோர் இருந்தா எடுத்துட்டு வா. அந்த மின்விசிறியை போட்டுட்டு போ. ரயில்ல வந்து பஸ் மாதிரி ஒரே புழுக்கம். கோபால் ஐயர் தனது சட்டையின் விசாலமான பாக்கெட்டில் இருந்து தனது கண்ணாடியை தேடி அணிந்து கொண்டு பையின் சிப்பை நிதானமாக திறந்து உள்ளே இருந்து அட்டை போடப்பட்ட ஒரு குயர் நோட்டு ஒன்றை வெளியில் எடுத்தார். அட்டையில் ஊ என்று மஞ்சள் தடவின தனி காகிதங்கள் நோட்டின் பக்கங்களுக்கு இடையில் இருந்து துருத்தி நின்றன. இதோ பாருமா நிர்மலா, மணிவண்ணன் இப்ப வந்துருவானா? இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஆகட்டும், இருந்து பார்த்துட்டே போறேன். போன வாரம் நீ கொடுத்த ஜாதகத்துக்கு அதுக்குள்ள வேலை வந்துருச்சுமா. முதல் தரமான இடம். ஜாதக பொருத்தம் அமோகமா இருக்கு. 10க்கு 9 படு பிரகாசம்னா பாத்துக்கோயேன். இந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான்னு நான் அடிச்சே சொல்லுவேன். சந்தோஷம். இடத்த பத்தி சொல்லுங்க. மாம்பழத்துல வீடு. பக்கத்திலே பாண்டி பஜார்ல ஒரு எவர் சில்வர் பாத்திர கடை. 2 பையன்கள். 2வது பையன்தான் நான் சொல்றது. பொண்ணே கிடையாது. அப்பா அம்மா அந்த மாதிரி எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்க. பையன் நல்ல சிவப்பு. பிஎஸ்சி படிச்சுட்டு தொழில் பாக்குறான். கெட்டிக்காரன். சொந்த வீடு இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு. வீட்டுல டிவி மிக்சி எந்த குறைச்சலும் இல்ல. அற்புதமான இடம். நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா நிறைய எதிர்பார்ப்பாங்களான்னு தெரியலையே. என்னம்மா நீ இப்படி கேக்குற? உன் நாத்தனார் ஜாதகத்தை என் கையில கொடுக்கறப்போ வீட்டுக்காரன் என்ன சொன்னா என்கிட்ட? நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், பையன் குணம்தான் முக்கியம்னு சொன்னாரு. அது இல்லம்மா, சீரை பத்தி சொன்னானே மணி. எங்க அப்பா அம்மா இருந்து செஞ்சு வைக்க வேண்டிய கடமைய நான் செய்யறேன். அவங்க இருந்து செஞ்சா எப்படி குறையில்லாம செய்ய நினைப்பாங்களோ அதே மாதிரி கூடுமான வரைக்கும் செய்வேன். எனக்கு இது வரைக்கும் குழந்தை இல்ல. மனோவை குழந்தை மாதிரி தான் நினைக்கிறோம். ஒரே தங்கச்சினா எவ்வளோ உச்சமா செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வேன்னு சொன்னானா இல்லையா? சொன்னாரு. ஆனா எங்க சக்தின்னு ஒரு எல்லை இருக்குதே. இருக்கிறது வாடகை வீடு. மாச சம்பளத்துல குடும்பம் ஓடுது. கழுத்துல காதுல சொப்பமா நகைகள். பேங்க்ல சாத்திரத்துக்கு கொஞ்சம் சேமிப்பு. அவ்வளவுதான் எங்க சக்தி.
நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு இடம் பார்க்காதீங்க. தெரியுமா, தெரியும். நீ விலைக்கு சொல்லணுமா? பையன் வீட்டுக்காரங்கள நேத்து பார்த்து விவரமா பேசிட்டு தான் இங்க வர்றேன். அவங்க ஒன்றும் அதிகமா எதிர்பார்க்கல. 10 பவுன் நகையும் 15 ரூபாய் ரொக்கமுன்னா இந்த இடம் அமையும். அம்மாடி என்றாள் நிர்மலா நெஞ்சில் கை வைத்து. மனோ டம்ளரில் மோர் கொண்டு வந்து அவருக்கு நீட்ட வாங்கி கொடுத்து விட்டு கீழே வைத்தார். ஏன் சார், 15 ரூபானா ஒரு 10 ரூபாய் நோட்டும் ஒரு 5 ரூபாய் நோட்டும் தானே என்றாள் மனோ. கோபால் ஐயர் லேசாக முறைத்து பிறகு சிரித்து கொண்டு, வாழ்க்கையில சிரிப்பும் வேணும். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருமா. அப்போ நிர்மலா, நான் இருந்து மணிவண்ணனை பார்த்துட்டு போகணுமா? நேரமாகும் போல இருக்கே. சொல்ல வேண்டிய விவரம் பூரா சொல்லிட்டீங்களே. நான் அவர்கிட்ட சொல்றேன். பாவம், நீங்க எதுக்கு காத்திருக்கீங்க? வர லேட் ஆனாலும் ஆகும். சரி, அப்ப நான் புறப்படுறேன். ஒரு காகிதம் எடுத்துட்டு வாமா. பையன் பேரு விலாசம் எல்லாம் எழுதி தர்றேன். ஒரு நடை அவன் கடைக்கே போய் பார்த்துட்டு வர சொல்லு. பேச கூட பேசலாம். பிடிச்சிருந்தா அவங்கள வர சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லலாம். இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு என்ன, வயசாயிடுச்சேன்னு பாக்குறேன். இல்லைனா ஒரு பைசா வாங்காம நானே கூட பொண்ணு தர்றீங்களான்னு கேட்பேன். என்னமா மனோ? சீரியஸான விஷயத்துல இப்படி ஜோக்கெல்லாம் அடிக்க கூடாது சார். மண்டையில எண்ணி 10 முடி கூட இல்ல. காலம் கடந்த யோசனையா? கோபால் ஐயர் சிரித்து எழுந்து விலாசம் எழுதி தந்து விட்டு புறப்பட்டார். அவர் போனதும் அன்னையின் கையில் இருந்த சீட்டை எட்டி பார்த்தாள் மனோ. கார்த்திக் என்று பெயர் எழுதப்பட்டிருக்க யூகத்தில் ஆழ்ந்தாள். எப்படி இருப்பார் இந்த கார்த்திக்? ஒல்லியா, நீளமான மூக்கா, தூக்கலான பல்லா? எப்படி தலை அலங்காரம், அடர்த்தியான மீசையா? டைப்படிக்க போகும்போது யாருக்கும் தெரியாம இந்த விலாசத்துக்கு போய் இந்த பாத்திரம் எவ்வளவு என்று விலை விசாரிக்கிற சாக்குல கார்த்திகை கண்டுபிடிச்சிட்டு எப்படி இருக்காருன்னு பாத்திரலாமா? செச்ச, இதென்ன அதிக பிரசங்கித்தனம். இவர் கேட்கிற தொகைக்கு நம்ம குடும்பத்துல வாய்ப்பில்லாத நிலையில இதென்ன தேவையில்லாத கற்பனைகள். ஆனாலும் அந்த கற்பனை மனதிற்குள் இதமாகவே இருந்தது மனோவிற்கு. சட்டையை கழட்டி ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு படுக்கை அருகில் ஸ்டூல் மேல் இருந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு இரவு விளக்கை மட்டும் போட்டு மற்ற விளக்குகளை அணைத்தான் மணிவண்ணன். ஐயோ, படிச்சிட்டு இருக்க, ஏன் லைட் அணைச்சீங்க என்று சினுங்கினாள் கட்டிலில் படுத்திருந்த நிர்மலா. அப்புறம் படிக்கலாம். முக்கியமான விஷயமா ஒரு தீர்மானத்துக்கு வர வேணாமா நிர்மலா? கோபால் ஐயர் 3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. நான் போய் அந்த பையன் கார்த்திகை பார்த்து பேசிட்டும் வந்துட்டேன். அடக்கமா பேசுறான். விசாரிச்ச வரைக்கும் நல்ல பையனா தெரியுது. அவங்கள வந்து மனோவை பார்க்க சொல்றதா இல்லையா? மணிவண்ணன் கட்டிலில் அமர்ந்து படுக்காமல் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு கால்களை நீட்டி கொண்டான். ஒரு தலையணையை எடுத்து மடியில் வைத்து கொண்டான். என்ன, பதிலையே காணோம்? இங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம மனோவை பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது பிரச்சனையே இல்லை. கண்டிப்பா பிடிக்கும். அவங்க எதிர்பார்க்கிற சீர் நம்மளால செய்ய முடியுமாங்கிறதத்தான் நாம உறுதிப்படுத்தணும். அம்மாவோட செயினும் வளையலும் இருக்கு நிர்மலா. தோடு மட்டும்தான் செய்யணும். கல்யாண செலவுக்கு பேங்க்ல 7,000 வரைக்கும் பணம் இருக்கு, முடிச்சிடலாம். ரொக்கம் 15ன்னு கேட்டிருக்காங்களே, அதான் நமக்கு இடிக்கும். ஒரு நல்ல இடம் நெருங்கி வர்றப்போ இந்த தொகையினால அதை நழுவி விடுறது முட்டாள்தனமா இல்லையா? சரிங்க, உங்க நண்பர்கள் யாரும் கடன் தர மாட்டாங்களா? என்கிட்ட கேட்காம இருந்தா போதாதா? ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். உங்க கம்பெனில எத்தனை வருஷமா நீங்க கேசியர் வேலை பாக்குறீங்க? நெருக்கி 8 வருஷமாச்சு. அப்படி இருக்கிறப்போ கம்பெனில உங்களுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கடன் கேட்டா தரமாட்டாங்களா? அது அவ்வளோ சுலபம் இல்லை நிர்மலா. கொடுக்கறது உண்டு. சில குறிப்பிட்ட நபர்களுக்கு தருவாங்க. கிளை மேனேஜரை நல்லா சோப்பு போட்டு அவரை மேல சிபாரிசு பண்ண சொல்லி கடன் வாங்கிடுவாங்க சில பேரு. உங்களுக்கு தான் அந்த மாதிரி சாமர்த்தியம் எல்லாம் கிடையாதே. திடீரென்று பதறினான் மணிவண்ணன். நிர்மலா, நாளைக்கு என்ன கிழமை? என்ன திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை? சொல்றதுக்கு சுத்தமா மறந்துட்டேன் பாரு. புதுசா வந்திருக்கிற மேனேஜர் வசந்த் இருக்காரு, என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறாரு. இன்னும் கல்யாணம் ஆகல. குவார்டர்ஸ்ல தங்கி ஹோட்டல்ல தான் சாப்பாடு. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சுன்னாரு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட வாங்களே சார்னு கூப்பிட்டேன். நிச்சயமா வர்றேன்னு விலாசம் வாங்கிக்கிட்டாரு. நேத்து நடந்தது இது மறந்தே போயிட்டேன். மத்தியானம் 12 மணிக்கு வர்றேனாரு. நம்ம கதையை நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப தூங்கலாம். காலையில சீக்கிரம் எழுப்பு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து தர்றேன். அம்சமா சமைக்கணும் என்ன? சரிங்க. பரவாயில்லையே, உங்களுக்கும் அந்த சோப்பு போடுற சாமர்த்தியம் வந்திருக்கே. அடிப்பாவி, மனுஷன் ஆந்திராவுல உரைக்க உரைக்க சாப்பிட்டுட்டு இங்க வந்து நாக்கு செத்து போய் கிடக்குறாருனேன்னு பரிதாபப்பட்டு சாப்பிட கூப்பிட்டா சாமர்த்தியமா? செச்ச, அந்த கபடம் எனக்கு தெரியாதுடி. எனக்கு தெரியாதா? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி, தூங்குங்க. மறுநாள் வீடு பூராவும் மலம்பி தள்ளி பெருசு பெருசாய் கோலம் போட்டு சுவரெல்லாம் ஒட்டடை அடித்து மேனேஜருக்கு வைக்கிற சாப்பாட்டு தட்டை பளபளப்பாக துலக்கி கடையில் இருந்து குலோப் ஜாமுன் பஜ்ஜி என்று வாங்கி வைத்து ஜன்னலுக்கு சலவை திரை சீலையை தொங்கவிட்டு வாசலின் காரின் சத்தம் கேட்டு ஓடி போய் வரவேற்று உள்ளே அழைத்து வந்தான் மணிவண்ணன். பார்த்து குனிஞ்சு வாங்க, உங்க உயரத்துக்கு இடிச்சிடும். இதான் என் மனைவி நிர்மலா. மனோ எங்க? மனோ? சமையல் இருந்து வெளிப்பட்டு தாவணியில் கை துடைத்து கொண்டே வந்த மனோவை கண்ணிமைக்காமல் பார்த்த வசந்த்,
இவதான் என் ஒரே தங்கச்சி மனோ என்றதும் ஹலோ என்றான் பார்வையை விளக்காமல். பகுதி 3. வசந்த் தான் அணிந்திருந்த வெயில் கண்ணாடியை கலற்றாமல் தனது வெள்ளை பேண்டில் அழுக்குப்படாதிருக்க நாற்காலியின் மேல் கர்ச்சிப் விரித்து அதன் மேல் அமர்ந்து கொண்டான். உள்ளே போய்விட்ட மனோவை உடனே மறுபடியும் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. பளிச்சென்று என்ன ஒரு முகம், இதயத்திற்கு சாமரம் வீசுகிற அழகு, உயரமும் செழுமையும். வசந்த் இந்த வீட்டில் இப்படி ஒரு கவர்ச்சி மின்னலை எதிர்பார்க்கவில்லை. மணிவண்ணன், முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. எலுமிச்சை சர்பத் தர சொல்றேனே. அது வேணும்னா அப்புறம் சாப்பிட்றேன், முதல்ல தண்ணீர் போதும். மனோ, தண்ணீர் கொண்டாமா. நிர்மலா, நீ நம்ம அறைக்கு போய் நம்ம குடும்ப ஆல்பம் எடுத்துட்டு வாயேன் என்று அவசரப்படுத்தினான் மணிவண்ணன். நீங்க நிக்கிறீங்களே, உட்காருங்க மணி. இருக்கட்டும் சார். சாரா, நான் உங்களை விட 2-3 வயசு சின்னவன். அலுவலகத்துல அந்த மரியாதை சரிதான். இப்போ உங்க வீட்டுக்கு மேனேஜராவா வந்திருக்கேன், ஒரு விருந்தாளியா நண்பனா வந்திருக்கேன். வசந்த்னு பேர் சொல்லி கூட கூப்பிடலாம் நீங்க. அட, நீங்க ஒண்ணு. கொண்டாமா, இப்படித்தான் தழும்ப தழும்ப கொண்டாடுறதா என்று மனோவை கடிந்து கொண்டு தண்ணீர் டம்ளரை ஜாக்கிரதையாக வாங்கி நீட்டினான். பார்த்து குடிங்க, மேல சிந்த போகுது. வசந்த் ஜாக்கிரதையாக கவிழ்த்து கொண்ட போது சட்டையில் தண்ணீர் சிந்திவிட, பாத்தியா, இப்படித்தான் எடுத்துட்டு வர்றதா என்றான் மணிவண்ணன் கோபமாக. விடுங்க மிஸ்டர் மணி, இதுக்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு 5 நிமிஷத்துல காஞ்சிரும். நன்றி மிஸ். பேர் என்ன சொன்னீங்க? மனோ என்றால். மனோ வைத்ததே அதானா, இல்ல முழு பேரு வேறையா? மனோன்மணின்னு எங்க பாட்டி வச்ச பேரு. எங்க அம்மா கூட கடைசி வரைக்கும் இவளை முழு பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. வளர்ந்து விவரம் தெரிஞ்சதும் இவளா சுருக்கிக்கிட்டு முழு பேர் யாராச்சும் சொன்னா அடிக்கவே போயிடுவா. நியாயம்தானே? மனோங்கிறது தான் நல்லா இருக்கு, சுருக்கமா இனிமையா என்று பார்வையை உயர்த்தி அவளை பார்த்தான் கண்ணாடிக்குள் இருந்து. நன்றி சார் என்றாள் மனோ. போச்சுடா, உங்களுக்கும் நான் சாராயிட்டேனா என்று இவன் சொன்னதும் சிரித்தாள். சிரித்த பொழுது கன்னங்கள் உப்பலாகி குழி விழுந்து சீரான பற்கள் அழகாக மின்ன காதோரம் ஒரு கூந்தல் சுருள் காற்றில் அலைந்து கொண்டிருந்தது. ஈரமான இதழ்களின் மெல்லிய வரிகளில் ஒரு இழுக்கிற சக்தி படர்ந்திருந்தது. வசந்திற்கு ஒருவித சுக உணர்வு புகை மாதிரி உடம்பு பூரா மனசு பூரா வியாபித்து அவன் சிந்தனையை ஆக்கிரமித்து தொடங்கியது. கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கீங்களா நீங்க என்றான். இல்ல, +2வோட நிறுத்திட்டேன். டைப்பும் சுருக்கெழுத்தும் கத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, வீட்டுல சும்மா உட்காந்து கதை புத்தகம் படிச்சு ஊர்வம்ப அரட்டை அடிச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்காம உபயோகமா காரியம் பண்றீங்களே. என்ன மிஸ்டர் மணி, வேலைக்கு அனுப்ப போறீங்களா? அதெல்லாம் இல்ல சார், தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். அநேகமா வர்ற தையில கல்யாணம் முடிஞ்சிடும். வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி போர் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா வெளியில போய் வந்துகிட்டு இருக்கா. நாளைக்கு இவ கனவை விரும்பினா வேலைக்கு அனுப்பட்டுமே. தாராளமா, சந்தர்ப்பம் வர்றப்ப சொல்லுங்க, நானே சிபாரிசு பண்றேன். மனோ காலி டம்ளரை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு நடக்கும் போது அவள் பின்னழகை பார்த்த வசந்த் எச்சில் விழுங்கினான். மனதில் மிக மிக தடுமாறி போனான். வசந்த் தனக்குள் ஒரு வியப்பு ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தான். ஊர் ஊராய் மாற்றலாகி கொண்டிருக்கும் இந்த 5 வருடங்களில் இளமையின் திமிர் மற்றும் தனிமை சந்தர்ப்பங்கள் காரணமாக எத்தனையோ தவறான பெண்களை வாடகைக்கு எடுத்து தொட்டிருக்கிறான். தவிர சில அலுவலகங்களில் தானாக தன்னை அர்ப்பணிக்கும் சில பெண்களின் தாராள மனம் கொண்ட கற்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால் ஒரு விடலை பருவத்து இளைஞனின் ஏக்கம் அவரிடம் குறைவு. இவள்தான் பெண், இதுதான் பெண் உடம்பு, இதுதான் சுகம், இதுதான் வகை என்று மாறுபட்ட அனுபவங்கள் காரணமாக பெண்ணை பார்த்ததும் ஏற்படுகிற கிறக்கம் எல்லாம் அவனிடம் கிடையாது. ஆனால் மாறுதலாக இன்று மனோவை பார்த்த நிமிடத்தில் இருந்து அவனுக்குள் ஒரு திக்குமுக்காடல் அனுபவம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. நிச்சயமா இது காமம் அல்ல என்று மட்டும் உணர்ந்தான். பிறகு கண்டதும் காதலா? ச, காதல்ங்கிற வார்த்தையோட நினைவு அவனுக்கு சிரிப்பை தந்தது. என்ன சிரிக்கிறீங்க சார்? மணிவண்ணன் கேட்ட பிறகுதான் தான் வாய்விட்டே சிரித்து விட்டோம் என்பதை உணர்ந்து ஒன்னும் இல்ல என்றான். நிர்மலா கொண்டு வந்து அந்த ஆல்பத்தை மணிவண்ணன் தன் வேட்டி முனையால் சுத்தமாக துடைத்துவிட்டு அவனிடம் நீட்டி அவன் புரட்ட புரட்ட, இதுதான் எங்க அப்பா, இவங்க எங்க அம்மா, இவரு பெரிய மாமா விருத்தாச்சலத்துல இருக்காரு, இந்த குழந்தை எங்க பெரியப்பா பொண்ணு என்று விவரம் சொல்லிக் கொண்டே வந்தான். நாடுதான் நாடுதான் மனோ, போன வருஷம் எடுத்த போட்டோ. அந்த பக்கத்தை மட்டும் நீண்ட நேரம் புரட்டாமல் வைத்து பார்த்து கொண்டே இருந்தான் வசந்த். மறுநாள் காலையில் 9 மணிக்கு வீட்டின் வாசலில் கார் வந்து நின்று சத்தம் எழுப்பியதை கேட்டு தலையை சீவிக்கொண்டே அறையிலிருந்து சீப்போடு வெளியே வந்து திறந்திருந்த கதவின் வழியாக பார்த்து திடுக்கிரலுடன் ஓடினான் மணிவண்ணன். வாங்க சார், குட் மார்னிங். என்ன காலையில என்று தடுமாறினான். குவார்டர்ஸ்ல இருந்து நம்ம அலுவலகத்துக்கு நான் இந்த வழியா தான் போகணும். உங்க வீட்டை கிடக்கிறப்போ ஞாபகம் வந்துச்சு. நீங்க இன்னும் புறப்படலைன்னா உங்களையும் அழைச்சிட்டு போகலான்னு தோணுச்சு. கார் சும்மா தானே போகுது, பேண்ட் மாட்டிட்டு புறப்படுங்க. ஐயோ, நீங்க போய் என்ன உங்க கார்ல? அட, நீங்க போங்க சார், நான் வழக்கம் போல பஸ்ல வந்துடுறேன். சும்மா வாங்க, இதுல எனக்கு என்ன கஷ்டம்? போற வழி தோல்லையா சுமக்கிறேன், கார் தானே சுமக்குது.
என்றவன் உள்ளே விழிகளை அனுப்பி தேடினான். ஒரு நிமிஷம், உள்ள வந்து உட்காருங்க, இதோ வந்துட்டேன் என்று சமையல் அறைக்கு ஓடிப்போய், பால் இருக்கா நிர்மலா, ஒரு காஃபி போடு அவசரமா, பஸ்ல வர்றேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு என்றார் மணி. அவன் மேலதிகாரி நம்மளை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பாவது சிரிக்க மாட்டாரான்னு ஏங்குறான். அவரே ஒரு அபிமானம் ஏற்பட்டு கூப்பிடுறப்போ சங்கடப்படலாமா? மனசு விட்டு பேசுங்க, நெருக்கமா பழகுங்க. கொல்லைப்பக்கம் துணி துவைச்சுக்கிட்டு இருக்கா மனோ, ஒரு வார்த்தை அவளை இங்க வர சொல்லிட்டு போங்க. ப்ரூ தீந்துருச்சு, கொல்லைப்பக்கமா பக்கத்து வீட்டுக்கு வாங்க சொல்லணும். மணிவண்ணன் பின்பக்கம் வந்து, மனோ அண்ணி கூப்பிடுறா, என்னன்னு கேளு என்று மட்டும் கத்திவிட்டு, நான் பேப்பர் வாங்குறதில்ல, வார புத்தகம்தான், பேப்பர் அலுவலகத்திலே பார்த்துடுறது என்று வசந்திடம் சொல்லிவிட்டு தனது அறைக்குள் நுழைந்தான். பேண்ட் அணிந்து பட்டன் பகுதியில் மாட்டி வைத்திருந்த ஹூக்கை எடுத்து வயிற்றை இயக்கி உள்பக்கம் கை வைத்து நுழைத்து சாமர்த்தியமாக போட்டுக்கொண்டு ஜிப் இழுத்தான். பாவாடையின் அடிப்பாகம் ஈரமாகி விடாமல் இருக்க முழங்கால் வரை ஏற்றி இடுப்பில் சொருகி இருந்த மனோ அப்படியே உள்ளே வந்து வசந்தை பார்த்து அவசரமாக சொருகிறதை எடுத்துவிட்டு புன்சிரிப்பு செய்துவிட்டு சமையலறைக்கு ஓடினாள். சில வினாடிகளில் தான் பார்த்த கொலுசணிந்த அவளின் தங்க கால்கள் மனதில் புகைப்படமாய் பதிவாகி இருந்தது வசந்திற்கு. சற்று நேரம் கழித்து காஃபி சாப்பிட்டு விட்டு, இனிமே தினம் உங்க வீட்டுக்காரரை நான் கார்ல அழைச்சிட்டு போவேன், அதனால தினம் காஃபி தரணும்னு நினைக்காதீங்க, இன்னைக்கு தட்டாம சாப்பிட்டுட்டேன், இனிமே தராதீங்க என்றான் நிர்மலாவிடம். காரை வேகமாக வசந்த் ஓட்டும் போது அருகில் ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒடுக்கமாய் உட்கார்ந்திருந்தான் மணிவண்ணன். அலுவலக கட்டிட வாசலில் காரில் இருந்து இவன் இறங்குவதை இவனோடு வேலை பார்க்கும் சக ஊழியர்களில் சிலர் பார்த்த போது இவனுக்கு மிக குறுகுறுப்பாய் இருந்தது. ச்சே, என்ன நினைப்பாங்க, வீட்டுக்கு அழைச்சு சாப்பாடு போட்டு செமத்தியா காக்கா பிடிச்சிட்டதா பேச மாட்டாங்களா? இத்தனை பேர் இருக்கும்போது இவனுக்கு மட்டும் என்ன தனி சலுகைன்னு சந்தேகம் பேசுவாங்களே, ஆளாளுக்கு ஒரு கற்பனையை திரிச்சு வம்பு பேசுவாங்களே. மேனேஜருக்கு கள்ளம் இல்லாத நினைப்பு, உதவுற குணம், அவர் குணத்துல தப்பு இல்ல. ஆனா இந்த சங்கடங்கள் என்னை மத்தவங்கள்ட்ட இருந்து விலக்கி தனிமைப்படுத்திடுமே. பழைய நட்புணர்வோட சகஜமா யாரும் பேச மாட்டாங்களே. யோசித்து பார்த்த பொழுது மணிவண்ணனுக்கு தான் இப்படி மேனேஜரோடு சமமாய் அவர் காரில் தொடர்ந்து வருவது சிறப்பானதாய் படவில்லை. அலுவலகத்தில் நுழைந்து ஒரு சின்ன அறை மாதிரி அமைக்கப்பட்டு கேஷியர் என்று எழுதப்பட்டிருந்த தனது பகுதிக்கு வந்தான் மணிவண்ணன். என்ன மணி, கார்ல ஓசி சவாரியா என்றான் அருகில் பத்மநாபன். வழியில் பஸ்ஸுக்காக காத்திருந்தேன், பார்த்து ஏறிக்கங்கன்னு கூப்பிட்டிருந்தாருப்பா என்றான். நாங்களும் தான் பஸ்ஸுக்காக எத்தனை தடவை நின்று இருக்கோம், எங்களை பார்த்து சிரிச்சிட்டு காரை ஓட்டிடுவாரு மேனேஜரு, உன் மேல ஒரு தனி பிரியந்தான் என்று கண்ணடித்தான். ஒரு நாள் வந்ததுக்கே இப்படின்னா தினம் வர்றதா? முடியாது. அலுவலகத்தோட உணவு இடைவேளையின் போது மேனேஜரை சந்திச்சு இனிமே தன்னை அழைக்க வர வேண்டாம்னு சொல்றதுக்காக முடிவெடுத்து அறைக்குள் நடந்தான் மணி. அலுவலகம் பூராவும் காலியாகி இருந்தது. எல்லோரும் கேண்டீன் போய் விட்டிருக்க குளிர் வசதி செய்யப்பட்ட மேனேஜரின் அறைக்கதவை மெல்லே திறந்தவன் திடுக்கிட்டு போனான். உள்ளே வசந்த் டைபிஸ்ட் மாதவையை அணைத்த நிலையில் இருந்தான். பகுதி 4. நல்ல வேளையாக வசந்த் மணிவண்ணனுக்கு முதுகு காட்டியபடி மாதவியை அணைத்துக் கொண்டிருக்க இருவர் முகங்களும் எதிரெதிராய் நெருங்கி மும்முரமான காரியத்தில் இருந்ததில் மணிவண்ணன் லேசாக கதவை திறந்ததை பார்த்ததை அவர்கள் கவனிக்கவில்லை. கவனிக்கிற நிலையில் இல்லை. இவனுக்கு உடம்பு முழுக்க குப்பென்று வியர்த்து போனது. மெதுவாக ஓசையில்லாமல் கதவை மூடிவிட்டு இடத்தை விட்டு நகர்ந்தான். மிதிக்க கூடாததை மிதித்த உணர்ச்சி மனதில் படிந்தது. சுவாரஸ்யமாய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சொத்தை கடலையை கடித்து வாயின் சுவை முழுக்க மாறி போனது போல ச என்றிருந்தது. இவ்வளோ மோசமானவனா இவன்? மாதவிய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவ ஒரு மாதிரின்னு. இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜரோட 2 தடவை சினிமா தியேட்டர்ல நானே பார்த்திருக்கேன். அருள் பிரகாசம் அவளை தானே அனுபவிச்சிருக்கிறதாவும் அவளுக்கு வலது உள் தொடையில ஒரு மச்சம் இருக்கிறதாவும் பீத்திக்கிட்டு இருக்கான். மாதவி மோசமானவதான் சரி, இவன் யோக்கியமானவனா இருந்தா அடைச்சி விலகடினில விரட்டி இருக்கணும். இவனும் மோசமான நபர் தானோ? உதவி மேனேஜர் கூட அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, வந்த முதல் தினம் அவனோட கேள்வியே இந்த அலுவலகத்துல எத்தனை பெண்கள்னு தான்னு. ச்சே, இவனை போய் வீட்டுக்கு கூப்பிட்டு சகஜமா பேசி சாப்பாடு போட்டு நிர்மலா கிட்ட சொன்னா ஒரு வாரத்துக்கு என் மேல பாய்வா. ராஸ்கல் கோணல் புத்தியோட தான் என்னை காரில் அழைச்சிட்டு வந்தானா? வீட்டுல விளைஞ்சு நிக்கிற பயிரா ஒரு தங்கையை வச்சுக்கிட்டு நான் கண்ட பொறுக்கிகளை வீட்டுக்கு சாப்பிட அழைச்சிட்டு போற காரியம் மனத்தனமானது. மணிவண்ணனுக்கு யோசிக்க யோசிக்க வசந்த் மேல் ஆத்திரம் மீறியது. இவனை போய் அழைச்சோமே என்று சுய ஆத்திரமும் உளவியது. கேட்டனில் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து பீடா குதப்பிக் கொண்டு நின்ற பத்மநாபனை அடைந்தான் மணி. பத்து, ஒரு சமாச்சாரம் என்று தான் பார்த்ததை சொல்லி வியந்த போது அவன் உயர தலை தூக்கி ஓசையின்றி சாறு சிதறாமல் சிரித்தான். என்னப்பா சிரிக்கிற? இந்த புது ஆளு வேலையில சேர்ந்து எவ்வளவு நாளாச்சு? 1 மாசம் ஆச்சு. சேர்ந்த மறுநாள்ல இருந்து நடக்குது இது. எங்களுக்கு எப்பவோ தெரியும்.
நீ இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்க. இவளும் லோலு அவனும் லோலு. எப்படி போறாங்க விடு. நானும் தினம் சட்டை மாத்துறேன், சென்ட் அடிச்சுக்கிறேன். என்னை திருப்பி பார்க்க மாட்டேங்கிறாயா? கேவலம் இல்லையா இது? யாருக்கு? அதை பத்தி கவலைப்படுறவங்களுக்கு தானே. பூர்ணிமா நேத்து என்கிட்ட சொல்லுச்சு. மாதவி ஒரு மொஃபட்டு வாங்குறதுக்கு கடன் அனுமதி வாங்கிட்டாளாம். இத சொல்லிட்டு இதான் பிழைக்கிற வழி, வெக்கம் இல்லாம பூர்ணிமா கிட்ட கண்ணடிச்சாளாம். இவ எப்படியோ போகட்டும். ஒரு மேனேஜருங்கிற மதிப்பான இடத்துல இருந்துகிட்டு இப்படி நடந்துக்கிறது என்னையா முறை? முறையாவது ஒண்ணாவது. இந்த மாதிரி வாய்ப்புக்காகவே தான் பெரிய பதவிகளுக்கு வரணும்னு அவன் துடிக்கிறான். இந்த ஆளை பத்தி விசாரிச்சேன். சரியான பச்சை. ஒன்னா நம்பர் பச்சை. மாறி போற ஒவ்வொரு ஊர்லயும் இப்படி செட்டப் பண்ணிடுவானாம். எவனோ எப்படியோ போறான். உன்னால முடிஞ்சா நீயும் பத்து என்று முறைக்கவே, சரி வேணாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு வேலையை பாரு, சம்பளத்தை என்ன கண்டுக்காதப்பா, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, எல்லாம் தான் இருக்கும். ரோட்ல கல்லும் கண்ணாடி துண்டு குறுக்க கிடக்கதான் செய்யும். குத்திக்காம எடறிக்காம நாம பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். மணிவண்ணனுக்கு மனதில் கொதிப்பு ஆறவில்லை. வேலையில் முழு மனதுடன் ஈடுபட திணறினான். எண்ணின பணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணினான். மாலை அலுவலக நேரம் முடியும் நேரத்தில் பத்மநாபன் தன் மேஜையில் இருந்த தொலைபேசியின் வாயை பொத்திக் கொண்டு அழைத்தான். மணி, போன் உனக்கு. வந்து வாங்கி காதல் வைத்து ஹலோ என்றான். நான் கோபாலையர் பேசுறேன் மணி. வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும்பா. ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லிட்டா நான் பையன் வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிடுவேன்ல. அது யோசனையா இருக்கு சார். என்னப்பா யோசனை? பையனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டியதில்ல. அதுக்கு நான் உத்தரவாதம். நல்ல குடும்பம் இல்லைன்னா உனக்கு சொல்வேனாப்பா? உங்க அப்பாவோட எனக்கு 20 வருஷ பழக்கம். ஐயோ, பையனை பத்தி யோசனை எதுவும் இல்லை எங்களுக்கு. எனக்கு நீங்க அப்பா மாதிரி. நீங்க பாக்குற இடத்த பத்தி ஒரு குறை நான் சொல்ல முடியாது. எங்க யோசனை புரியுது, இழுக்காத. நல்ல இடம் அமையறது கஷ்டம். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன். செலவு கொஞ்சம் கைய மீறி போனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிக்க பாரு. ஒரு தங்கச்சி தானே வச்சிருக்க. ஒரு பெரிய பாரம் குறையும் இல்லையா? எனக்கும் தெரியாம இல்ல சார். கல்யாணம் செய்யறதுலயும் நகை விஷயத்திலயும் சமாளிச்சிருவேன். ரொக்கம் கேக்குறதா சொன்னீங்களே, அதுக்கு தான் வழிவகை புரியல. நேரம் வந்தா எல்லா வழியும் புரிஞ்சிடும். நான் சொல்றத கேளு. அவங்க வரட்டும், பொண்ணை பார்க்கட்டும், பிடிச்சிடும். அவங்க மனசு நிறைவா இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல ரொக்கத்தை பத்தி பேசுவோம். முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பார்ப்போம். உனக்கு நல்லது முடிக்க நான் இருக்கேன். ஏதோ ஒரு யோசனை வந்துடும். முதல்ல அவங்கள வர சொல்றேனே, என்ன சொல்ற? நீங்க பெரியவங்க, நல்லதை தான் சொல்லுவீங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து பார்த்து பொண்ணு பிடிச்சதுக்கு அப்புறம் பேசி பார்ப்போம். பிடிச்சப்புறமா? பிடிச்சாச்சு, அதுல என்னையா சந்தேகம்? சினிமாக்காரன் பார்த்தா காலில் விழுந்து கூப்பிடுவான். சரி, இன்னைக்கு திங்கள், நாளைக்கு செவ்வாய், வேணாம், புதன்கிழமை சாயங்காலம் ஒரு 5-5:30 அவங்கள அழைச்சிட்டு வரட்டுமா? வீட்டுல ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே. பொண்டாட்டி தங்கச்சி 2 பேருக்கும் நாளைக்கு மறுநாள் உட்கார்ந்திருக்கிற தேதி இல்லையே. கொஞ்சம் யோசித்து இல்லை என்றான். குழந்தைக்கு இருமல் ஜலதோஷம் எதுவும் இல்லையே? இல்ல. பின்ன என்ன கேட்க போற? நீ சொன்னா சரி. சரி, அழைச்சிட்டு வாங்க. அப்பா மகாராஜா, உன் உத்தரவு கிடைச்ச மாதிரி இருக்கு. மனச கலக்கத்துல விடாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாரத்தை தூக்கி வெங்கடேச பெருமான் பாதத்துல போடு. அவன் முடிச்சு வைப்பான். சகலத்தையும் வச்சிடவா போன. மணிவண்ணன் தொலைபேசியை வைத்துவிட்டு தன் இருக்கைக்கு சென்றான். அலுவலக நேரம் முடிந்ததும் எல்லோரும் நாற்காவிகளை நகர்த்தி போட்டதும் மணிவண்ணன் லாக்கருக்குள் பூட்டின பணப்பெட்டியை வைத்து பூட்டி சாவி எடுத்துக்கொண்டு உதவி மேனேஜரை அழைத்தான். அவர் வந்து தன்னிடம் உள்ள மற்றொரு சாவியால் லாக்கரை பூட்டிவிட்டு, உங்களை மேனேஜர் கூப்பிட்டாரு, பாத்துட்டு போங்க மணி என்றார். மேனேஜரின் அறைக்குள் நுழையவே அருவருப்பாக இருந்தது. மதியம் பார்த்த காட்சி உடனே கண்ணுக்குள் வந்து நின்றது. தனது மேஜையின் இழுப்பறையை பூட்டிக் கொண்டிருந்த வசந்த் நிமிர்ந்து, மணி, ஒரு 10 நிமிஷம் கீழே கீழே வாசல்ல நில்லுங்க. நான் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். கார்லயே போயிடலாம். வீட்டுல இறக்கி விட்டுடுறேன். இல்ல வேணாம் சார், எனக்கு கொஞ்சம் மளிகை சாமான் எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்கு, நான் போறேன். நீங்க மளிகை சாமான் வாங்குறப்போ நான் பக்கத்துல இருக்க கூடாதா? ராணுவ தளவாடமா வாங்க போறீங்க என்று சிரித்து அவன் முகத்தில் சிரிப்பை எதிர்பார்த்து ஏமாந்து, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்றான். சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்படி நீங்க அதிகப்படியான முக்கியத்துவம் தர்றதுனால அலுவலகத்துல பல வம்புகள் வளரும். நான் எப்பவும் போல பஸ்லயே வந்துக்கிறேனே. ஒரு சில வினாடிகள் யோசித்த வசந்த், சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சரி. ஒரு உதவியாத்தான் நான் நினைச்சேன். நீங்க சொல்றது நியாயமாதான் படுது. நான் கார் எடுத்துக்கிட்டு படங்கள் அழைக்க வரல. திருப்தி தானே. ஆனா ஒரு வேண்டுகோள். உங்க வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்போ எனக்கு ஒரு அழைப்பு தருவீங்களா? மாட்டவே மாட்டேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு, இதுக்கும் அதுக்கும் என்ன சார் தொடர்பு? எப்போ வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் மாதிரி தோணினாலும் தாராளமா நீங்க வரலாம். இப்ப நான் வரட்டுமா? மணிவண்ணன் போகும் வரை அவனையே பார்த்து கொண்டிருந்த வசந்துக்கு சிரிப்பு வந்தது. எவ்வளவு எளிமையான மனிதன். ஒரு சரியான சந்தர்ப்பத்துல நான் இவனுக்கு தரப்போற ஒரு இன்ப அதிர்ச்சியை எப்படி தாங்க போறான்? மிஸ்டர் மணி, மனம் திறந்து பேசுறேன். எனக்கு பெற்றோர் இல்ல, தூரத்து சொந்தங்கள் தான். ஜாதி பாக்குறவன் இல்லனா. ஊர் ஊரா சுத்தி வாலிப பருவத்தை அனுபவிச்சாச்சு.
ஒரு கல்யாணம் பண்ணிட்டு பொறுப்பா குடும்பம் நடத்தலாம்னு தீர்மானம். உங்க தங்கச்சி மனோவோட அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேச்சும் பிடிச்சிருக்கு. எனக்கு சீருன்னு ஒரு பைசா வேணாம். ரொம்ப எளிமையா ஒரு கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் போதும். நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவன் தான். கல்யாணம்னு ஆகி எனக்கு ஒருத்தி வந்தப்புறம் சத்தியமா துரோகம் நினைக்க மாட்டேன். மனோவை ஒரு பூ மாதிரி தாங்குவேன். கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் சுகமே தாராம வச்சுக்குவேன். என்ன சொல்றீங்க என்று தான் சொல்லும் பொழுது இவன் முகம் எப்படி பூரிக்கும். இவன் போய் வீட்டில் சொல்ல அந்த இனிய தேவதை மனோவின் கன்னம் பூரிக்கையில் அந்த சிரிப்பில் எத்தனை மகிழ்ச்சி உணர்வுகள் வர்ணம் காட்டும். வசந்த் கண்மூடி கற்பனை செய்தான். பகுதி 5. வீடு முழுக்க அலம்பி தள்ளி நெடுநெளியாய் மாக்கோலம் போடப்பட்டிருந்தது. ஹாலில் கிழிந்து தொங்கின காலண்டர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சுவாமி படங்கள் சுத்தமாய் துடைக்கப்பட்டிருந்தன. 4 வாசனை பத்திகள் மனம் நிறைந்து கொண்டிருந்தன. சமையல் அறையில் நிர்மலா 2 ஸ்டவ்களை எரியவிட்டு மாறி மாறி இரண்டிலும் வேகமாக இயக்கினாள். உள்ளறையில் அன்னியின் கல்யாணப்பட்டு சேலையை 3வது முறையாக அவிழ்த்து மறுபடியும் கட்ட ஆரம்பித்தாள் மனோ. மணிவண்ணன் பை நிறைய பொருட்களோடு வெளியிலிருந்து உள்ளே வந்து சமையல் அறைக்கு வந்தான். நல்லவேளை இன்னும் வரலையே அவங்க. ஓடு ஓடுன்னு ஓடி வந்த. பூ வெத்தலை சீவல் பழம் எல்லாம் இதுல இருக்கு. ஏங்க, அவங்க எத்தனை பேர் வர்றாங்க தெரியலையே. 4-5 பேர் வருவாங்க. நீங்க இன்னொரு உதவி செய்யுங்க. என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டுல போய் 3 செட் டபரா டம்ளர் வாங்கிட்டு வந்துருங்க. ஒரே நேரத்துல 6-7 பேர் காஃபி கொடுக்க நம்ம வீட்டுல டம்ளர் இல்ல. என்ன நிர்மலா, இதெல்லாம் நீ போய் வாங்க கூடாதா? போறேன். எங்க அடுப்பை நீங்க பாத்துக்கிறீங்களா? இந்த கேசரியை கிளறி விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் வாழைக்காயை தேய்ச்சி பச்சி போடுங்க. என்ன? நானே போயிட்டு வந்துடுறேன்டி. மனோ எங்க? ரெடியா? சேலை கட்டிட்டு இருக்கா. மணிவண்ணன் பக்கத்து வீட்டிலிருந்து டபரா டம்ளர்கள் வாங்கி கொண்டு திரும்பிய பொழுது டாக்ஸி வந்து வீட்டின் வாசலில் நின்றது. அவசரமாக உள்ளே ஓடி சமையலறையில் வைத்துவிட்டு மடித்து கட்டியிருந்த வேட்டியை பிரித்து விட்டு கொண்டு வாசலுக்கு வந்தான். காரில் இருந்து இறங்கி வந்த பிள்ளை வீட்டுக்காரர்களுடன் கோபால ஐயர் முன்னால் நடந்து வந்தார். மணி கை கூப்பினான். எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. கார்த்திக் தலையை உசுப்பலாய் சீவியிருந்தான். மடிப்பு களையாத முழுக்கை சட்டையும் வாழைப்படம் மாதிரி சுருட்டப்பட்ட கர்ச்சிஃபும் சென்டும் மனமுமாய் உள்ளே வந்தான். சற்று அகலமான அவன் அம்மா அகல சரிகை போட்ட பட்டு சேலையில் வளையல்களுக்கு நடுவில் கொஞ்சம் கை வைத்திருந்தாள். அப்பா மண்டையை மைதானமாய் வைத்திருந்தார். சிலுக்கு ஜிப்பாவின் உள்ளே தங்க ஜெயின் நெளிந்தது. கோபால ஐயர் வழக்கம் போல கதர் சட்டையில் இருந்தார். எல்லோரும் அமர்ந்தார்கள். சமையல் அருகில் இருந்து நிர்மலா சேலை தலைப்பை போர்த்தி கொண்டு வெளியே வந்து வணக்கம் என்றாள். இதுதான் மணிவண்ணன் சம்சாரம். மனோவை ஒரு நாத்தனாரா நினைச்சு பாக்குறது இல்ல. ஒரு தாய் இடத்துல அன்பு கண்டிப்பு எல்லாம் உண்டு என்றார் கோபால ஐயர். பொண்ணை வர சொல்றீங்களா? ஒரு கல்யாண வரவேற்பு இருக்கு, போகணும் என்றாள் விசாலாட்சி, கார்த்திக் அம்மா. இதோ என்று எழுந்தான் மணி. சமையலறை அருகில் இருந்த தனி அறையின் சாத்தியிருந்த கதவை தட்டி, மனோ ரெடியா? அவங்க எல்லாம் வந்தாச்சு என்றான். இந்த பட்டு சேலை தான் எத்தனை தடவை கட்டினாலும் திருப்தியா அமைய மாட்டேங்குது. இதோ வந்துட்டேன் என்றாள் மனோ. உள்ளே இருந்து தட்டுகளில் இனிப்பு கார வகைகள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த நிர்மலாவிடம் வந்தான் மணி. நிர்மலா, அவளுக்கு பட்டு சேலை சரியா கட்டிக்க வரலையா? நீ உள்ள போய் கட்டி விட்டு அவளை தயார் பண்ணு முதல்ல. இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். சரி, எடுத்து மட்டும் வைங்க, நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு பக்கத்துல கிழக்கு பார்க்க ஒரு ஜமுக்காலத்தை விரிச்சு வைங்க. மனோவை உட்கார வைக்கணும். இத முதல்லே சொல்லியிருந்தா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே போட்டு தயாரா வச்சிருக்கலாம்ல என்று முணுமுணுத்து விட்டு ஹாலுக்கு வந்தான். இதோ வந்துடுவா என்று தன் படுக்கை அறைக்கு சென்று ஜமுக்காலம் எடுத்து வந்து எது கிழக்கு என்று தடுமாறி பிறகு புரிந்து விரித்து வைத்துவிட்டு கோபாலையர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். சென்னை மலையை பற்றி ஆளும் கட்சியின் உட்பூசல்கள் பற்றி தங்களுக்கு தெரிந்த நுனிப்புள் விஷயங்களை பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். மனோவை அழைத்துக் கொண்டு நிர்மலா வந்தாள். பேச்சு நின்றது. அமைதி. கார்த்திக் கையில் உள்ள கர்ச்சிப்பை என்ன செய்வது என்று தெரியாமல் மடக்கி விரித்து சுருட்டி கொஞ்சமான பதட்டத்துடன் மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். பெரியவங்களுக்கு வணக்கம் பண்ணிக்கோமா என்றார் கோபால ஐயர். கார்த்திக்கின் அப்பா அம்மாவின் கால்களில் விழுந்து எழுந்தாள். நல்லாருமா என்று தாங்கள் கொண்டு வந்திருந்த பழம் பூ ரவிக்கு துணி வைத்த தட்டை விசாலாட்சி தர வாங்கிக் கொண்டாள் மனோ. ஜமுக்காலத்தில் அமர்ந்து கொண்டாள். குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள். நெற்றியின் ஓரங்களில் புள்ளி புள்ளியாய் வியர்த்திருந்தாள். வாய் உலர்ந்து போக உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டாள். நிர்மலா அவள் காதருகே குனிந்து, மனோ நிமிர்ந்து பாரு என்றாள். பூங்கண்ணி என்று சினுங்கிவிட்டு சில வினாடிகள் கழித்து பார்வையை மட்டும் மெல்ல உயர்த்தி கார்த்திக்கை தேடினாள். பார்த்ததும் அவனின் நேரடி பார்வையை சந்தித்ததும் சட்டென்று பார்வையை கவர்ந்து கொண்டாள். நிர்மலா எல்லோருக்கும் சிற்றுண்டி எடுத்து வந்து வைத்தாள். என்னம்மா படிச்சிருக்க என்றார் அப்பா. +2 என்றாள் சன்னமாக. பாட்டு வருமா என்றாள் அம்மா. 1 மாசம்தான் போயிட்டு இருக்கேன். ஏதோ தெரிஞ்சத 4 வரி பாடுமா. மனோ முருகன் மேல் பாடினாள். சரிம்மா, நீ உள்ள போ என்றார் கோபால ஐயர்.
மனோ எழுந்து உள்ளே செல்ல, சௌரி வச்சிருக்காளா? இல்லைங்க, நிஜ முடிதான். எங்கள எல்லாருக்கும் முடி நீளம் என்றாள் நிர்மலா. நிர்மலா, காஃபி எடுத்துட்டு வா, அப்புறம் சொல்லுங்க என்றார் கோபாலையர். கார்த்திக் பக்கம் திரும்பி, என்னடா என்றார் அப்பா. சரிப்பா என்றான் கர்ச்சிப்பை பார்த்து கொண்டு. அப்புறம் என்ன, முகூர்த்த நாள் குறிச்சிட வேண்டியதுதான் என்று கோபாலையர் தன் கைப்பை திறந்து பஞ்சாங்கத்தை வெளியில் எடுத்தார். பாருங்க ஐயரே, அவசரப்படுறீங்களே. பொண்ணுக்கு அண்ணன் இன்னும் எதுவும் பேசலையே. சார், நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்க வீட்டுல சம்மந்தம் பண்ணிக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்றான் மணி. இருக்கட்டும், மத்த விவரங்கள் எல்லாம் ஐயர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொல்லிட்டேனேண்ணா, இப்போ இன்னொரு தடவை பேசிட்டா போகுது. இதோ பாருப்பா மணி, அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய சம்பந்தங்கள் எல்லாம் வந்துச்சு. பொண்ணு லட்சணமா இருக்கணும்னு அந்த ஒரே குறியில இருந்துட்டான் பிள்ளையாண்டான். இப்போ உனக்கும் அவங்கள பிடிச்சு போச்சு, பையனுக்கும் பொண்ணை பிடிச்சு போச்சு. பொண்ணுக்கு 10 பவுன் நகை போட்டுடு, 15 ரூபாய் ரொக்கமா கொடுத்துடு. ஓகேனா ஓகேன்னு இல்லைனாலும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா கல்யாணத்தை பண்ணிடு. மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு என்றார் கோபாலையர். எனக்கு இருக்கு, ஒரே தங்கச்சி, அவளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேனா? கல்யாணத்துல எந்த குறையும் இருக்காது. நீங்க சொல்றபடி நகையும் போட்டுடுறேன். ரொக்கம்தான் கொஞ்சம். எதுவும் இழுக்காத நீ, அவங்கள வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. 25 ரொக்கமும் 15 பவுன் நகையும் அவங்க சொன்னாங்க. நான் தான் உன் நிலைமையை எடுத்து சொல்லி இதுக்கு இறக்கி வர வச்சிருக்கேன். இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். உன் பொண்டாட்டிய கலந்துக்கோ. சந்தோஷமா சரின்னு சொல்லி வெத்தலை பாக்கு மாத்திக்கப்பா. இதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம் என்று உள்ளே நின்று கொண்டிருந்த நிர்மலாவிடம் வந்தான். என்ன நிர்மலா, அவங்க அதுக்கு குறைஞ்சு சம்மதிக்கிற மாதிரி தெரியல. எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம், சரின்னு சொல்லிடட்டுமா? இரு இரு, நான் ஒரு மடையன். மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு மனோவை கேட்கவே இல்லையேனா? அதுக்கு அவசியமே இல்லை. அங்க பாருங்க, நம்ம ரூம்ல மனோ என்ன செய்றாள்னு. எட்டி பார்த்தான் மணிவண்ணன். அறையில் இருக்கும் நிலை கண்ணாடி வழியாக முகம் முழுக்க மலர்ச்சியாக கார்த்திக்கை பார்த்து கொண்டிருந்தாள் மனோ. கழுத, திருட்டுத்தனமா சைட் அடிக்கிறத பாரு என்று சிரித்தான். எதுக்கும் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன் என்று அறைக்குள் நுழைந்தான். என்னம்மா மகாராணி, பார்த்தது போதும், கொஞ்சம் இப்படி திரும்புறியா? அவசரமாக பார்வையை விலக்கி நாக்கை கடித்துக் கொண்டாள் மனோ. என்ன, பிடிச்சிருக்கா? உங்க முடிவுதான் ஏன் முடிவு என்றாள் தரையை பார்த்து. மலர்ச்சியாக வந்து மணிவண்ணன், சரி கோபாலையர், வெத்தலை பாக்கு மாத்திக்கலாம் என்ற போது வீட்டின் வாசலில் மேனேஜர் வசந்தின் கார் வந்து நின்று அவன் இறங்கி வாசல் நோக்கி நடந்து வந்தான். பகுதி 6. வீட்டிற்குள் வந்த வசந்தை பார்த்து மணிவண்ணன் திகைத்தான். இவன் ஏன் இந்த நேரத்துல வர்றான்னு குழம்பியபடி, வாங்க வாங்க சார் என்றான் போலிச் சிரிப்புடன். கூடத்தில் புதிய மனிதர்கள் இருப்பதை அப்பொழுதுதான் பார்த்த வசந்த் கொஞ்சம் தடுமாறினான். மிஸ்டர் மணி, உங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க போல இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். இது சரியான சந்தர்ப்பம் இல்ல, நான் வர்றேன் என்று புறப்பட்டான். கொஞ்சம் இருங்க சார். ஏங்க இப்படி வாங்க என்றாள் நிர்மலா. அவளிடம் தனியாக வந்து எரிச்சலாய் கேட்டான் மணி. அவன் தான் போறேன்னு சொல்றான்ல, ஏன் இருக்க சொன்ன? அவனா? உங்க மேனேஜருங்க, என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு நல்ல காரியம் பேசுறப்போ வந்திருக்காரு. உட்கார சொல்லி டிஃபன் காஃபி தந்தா அவருக்கும் கௌரவம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் கௌரவம். அவ்வளவு கௌரவம் கொடுக்க வேண்டிய மனுஷன் இல்ல அவன். உனக்கு புரியாது, விவரமா அப்புறம் சொல்றேன் என்று வசந்திடம் வந்தான். கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாமா சார் என்றான். பரவாயில்ல மணி, இவங்க என்ன வேணும் உங்களுக்கு? இனிமேதான் சொந்தக்காரங்க. என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, பிடிச்சும் போச்சு. வெத்தலை பாக்கு மாத்திர நேரம் நீங்க வந்திருக்கீங்க, நிக்கிறீங்களே, உட்காருங்க சார். வசந்த் ஆழமாய் அதிர்ச்சி அடைந்தான். பெண் பார்க்க வந்தார்களா? அவன் நினைக்கவே இல்லை. அதுவும் வெற்றிலை பாக்கு மாற்றுகிற கட்டம் வரை வந்துவிட்டது. பெரிய அடியாய் இதயத்தில் விழுந்து வலித்தது. வசந்திற்கு சிறிய வயதிலிருந்தே ஒரு குணம் உண்டு, முரட்டு பிடிவாதம். இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு நினைச்சிட்டா கடைசி வரை போக மறுத்து சாதிச்சிடுவான். இன்னைக்கு புது புது ஷூ வாங்கணும்னா அதை அன்னைக்கே வாங்கியாச்சுன்னு அன்னைக்கே வாங்கியாகணும். ஒரு சினிமா பார்த்தாகணும்னா அடி உதப்பட்டாவது அதிகம் கொடுத்தாவது பார்த்தே தீரணும். இந்த பிடிவாத குணம் அவனுடைய ஒவ்வொரு வருட வயது மாற்றத்தின் போதும் வளர்ந்து கொண்டேதான் வந்தது. பெரியவனாகி வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இதே பிடிவாத குணம் அலுவலக வேலைகள்லையும் தொடர்ந்தது. இந்த வேலைகளை உடனடியா முடிச்சாகணும்னு தீர்மானிச்சா வெறி பிடிச்சவன் போல இரவு முழுவதும் உட்கார்ந்து வேலை பார்த்து அதை முடிச்சுட்டு தான் நாக்காளியை விட்டு எந்திரிப்பான். மனோவை சந்திச்சதுக்கு அப்புறம் மனசுல ஏற்பட்ட சஞ்சலங்கள் ஒண்ணு கூடி பேசி அவளை வாழ்க்கை துணையா அடையிறதுன்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுற வகையில இன்னைக்கு மணி வீட்டுல மனசு திறந்து பேசி தன்னோட விருப்பத்தை சொல்லலாங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிற நிலையில மணி சொன்ன செய்தி அவனை ரொம்பவே பாதித்தது. உடலோட அத்தனை நரம்புகள்லையும் ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தியது. ஒருவித பதட்டம் உண்டானது. மிஸ்டர் மணி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாளைக்கு காலையில உங்க குவார்டர்ஸ்க்கு வரட்டுமா சார்? நாளைக்கு இல்ல, இப்ப பேசணும். இப்பவே வா. ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். மணி சோஃபா அருகில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை பார்த்து, இவர் என் அலுவலக மேனேஜர், பேசிட்டு இருங்க, ஏதோ முக்கியமான விஷயமா, பேசிட்டு வந்துடுறேன்
என்று சொல்லிவிட்டு வசந்திடம் வந்து வாங்க என்று தனது அறைக்கு அழைத்துச் சென்றான். தனி அறைக்குள் வந்த வசந்த், முதல்ல கதவை சாத்துங்க மணி என்றான். மணி குழப்பமாய் கதவை சாத்திவிட்டு நாற்காலியை காட்டி உட்கார சொன்னான். உட்கார்ந்த வசந்த் மிகவும் பதட்டமான நிலையில் இருந்தான். விரல் நகத்தை அவசர அவசரமாக கடித்தான். என்ன சார், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே. அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு மௌனமானான் வசந்த். என்ன சார், சொல்லுங்க. மணி, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சார், அவங்க காத்திருக்காங்க. அவங்க போனதும் பேசுவோமே. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடியே பேசியாகணும். வந்து வந்து 2 நபரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்களா? ஆமா. ஏன், உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? அவங்க கேட்ட வரதட்சணையில தான் கொஞ்சம் சங்கடப்பட்டுச்சு. ஆனா நல்ல இடம், நல்ல பையங்கிறதால சமாளிச்சிடலாம். அந்த தைரியத்துல தான் சரின்னு சொல்லிட்டேன். என்ன கேட்டாங்க? 10 பவுன் நகையும் 15 ரூபாய் ரொக்கமும். இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க சார்? எனக்கு புரியலையே. புரியும் புரியும், பதில் சொல்லுங்க. இது உங்க சக்திக்கு அதிகம் இல்லையா? கொஞ்சம் அதிகம்தான். வேற வழி இல்லையே. வேற வழி இருந்தா இந்த சம்பந்தத்தை நிறுத்திடுவீங்களா? ஒன்னும் புரியல நீங்க பேசுறது. இந்த தொகை எதுவும் வேணாம்னு ஒரு நல்ல மாப்பிள்ளை கேட்டா அவனுக்கு உங்க தங்கச்சியை கட்டி தர்றதுல ஆட்சேபனை எதுவும் இல்லையே. இந்த காலத்துல அப்படியால் யாரும் இல்ல சார். நான் இருக்கேன் மணி. திடுக்கிட்டான் மணி. ஆமா, உங்க தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கத்தான் நான் வந்தேன். மணியின் மனதில் அலுவலகத்தில் டைபிஸ்ட் மாதவியோடு நெருக்கமான நிலையில் வசந்தை பார்த்த அந்த காட்சி தெரிந்தது. அப்புறம் இவனை பத்தி பத்மநாபன் சொன்ன தகவல்கள் காதில் ஒலித்தன. என்ன மணி, அசந்துட்டீங்க? எனக்கு தெரியும், இத சொன்னதும் நீங்க திகைச்சு போய் நின்னுடுவீங்கன்னு. இதோ பாருங்க, வரதட்சணைன்னு ஒரு பைசா தர வேணாம். உங்க தங்கச்சியை குறை இல்லாம வாழ்நாள் புறவும் வச்சு காப்பாத்த வசதி என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. மணிக்கு ஆத்திரம் கொப்பளித்தது. அயோக்கிய ராஸ்கல், ஊர் ஊரா சேலைகளை துரத்துற பொறுக்கி, எத்தனை அழுத்தமா தன்னை பத்தி எதுவும் தெரியாதுங்கிற நம்பிக்கையில இப்படி பேசுறான். அதுவும் நிச்சயாக இருக்கிற இந்த நேரத்துல. மணியோட மனதில் எழுந்த வேகத்தில், போடா நாயே, உன் யோகியதை எனக்கு தெரியும். உன் பாதம் என் வீட்டுல பட்டாலே பாவம்னு கத்தி தீர்த்திட விட துடித்தான். தனக்கு மேலதிகாரி அவங்கிற நினைப்பு குறுக்கே வர என்ன சொல்வது என்று புரியாமல் தத்தளித்தான். என்ன மணி, மௌனமா இருக்கீங்க? அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நான் எடுத்துக்கலாமா? அப்படி இல்ல சார். ஓ, மனைவியையும் மனோவையும் கலந்து பேச வேண்டிய விஷயம்னு யோசிக்கிறீங்களா? நியாயம்தான் அது. இப்பவே போய் கேட்டுடுங்களேன். அவங்க சந்தோஷமா சம்மதிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், கிட்டத்தட்ட கல்யாணம் நிச்சயமான மாதிரிதான். கிட்டத்தட்ட தானே, இன்னும் தட்டு மாத்திக்கலையே. அப்படி மாத்திக்கிட்டாலுமே அழைப்புதலெல்லாம் அடிச்சு எல்லா வேலைகளும் முடிஞ்சு மணவரையில முகூர்த்த நேரத்துல கூட கல்யாணம் நின்னு போய் மாப்பிள்ளைகள் மாறி இருக்காங்களே. அது இல்ல, நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நம்ம தங்கைக்கு இதை விட பொருத்தமான சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைகிற சந்தர்ப்பம் வந்திருக்கிறப்போ வாக்கு மீறி நடந்துக்கிறது தப்பு இல்ல. இப்ப என்ன பத்திரமா எழுதி கொடுத்துருக்கீங்க? இல்ல சார், வசந்த் எழுந்து கொண்டான். மணிக்கு நேர் எதிராக நின்று கொண்டு அவன் 2 தோள்களிலும் கைகளை வைத்து நேராக பார்த்தான். மணி, இங்க என்ன நேரா பாருங்க. முதல்ல உங்க பதில் எனக்கு வேணும். உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கறதுல உங்களுக்கு விருப்பம் உண்டா இல்லையா? சார், இழுக்காதீங்க. உண்டு இல்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லுங்க. இல்ல சார் என்றான் தலையை குனிந்து கொண்டு. இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை வசந்த். மணியின் தோள்களில் வைத்திருந்த கைகளை அவசரமாக எடுத்தான். காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு புரியல. மணிவண்ணனுக்கு ஜாதி கூட ஒரு பொருட்டு இல்ல. குணம் முக்கியம், அந்த ஒழுக்கம்தான் முக்கியம். அந்த ஒழுக்கம் உங்கள்கிட்ட இல்ல. அதை எப்படி சொல்றது? தயங்கினான். சார், உங்க விருப்பத்துக்கு எதிரா சொல்லிட்டேனேன்னு தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. உங்ககிட்ட படிப்போ அழகோ வசதியோ எதுவும் குறைவில்லை. எனக்கு ஜாதி பாக்குற குறுகிய எண்ணமும் இல்ல. பின்ன என்னதான் தட? உண்மையை சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களே? சொல்லுங்க, உங்களை பத்தி அலுவலகத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை சார். மணி, பெரிய பதவியில இருக்கிறவங்கள பத்தி 4 விதமா பேசுவாங்க. அதையெல்லாம் நம்பிடுறதா? கூடாது. ஆனா என் கண்ணையே நம்பாம இருக்க முடியாதே. நானே பார்த்தேன் உங்களோட தவறான நடவடிக்கைய. சட்டென்று உறைந்தான் வசந்த். பிறகு சுதாரித்துக் கொண்டு வேறு பக்கம் பார்த்து கொண்டு பேசினான். உண்மைதான், எனக்கு பெண்கள் விஷயத்துல பலகீனம் உண்டு. ஆனா இது வயசு சேர வேலை. தற்காலிகம்தான். நிரந்தரமா எனக்குன்னு ஒரு மனைவி வந்தப்புறம் சத்தியமா நான் அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க. சார், இந்த ஆறுதல உங்க மனசுக்கு சொல்லிக்கோங்க. இத சமாதானமா நான் எடுத்துக்கணும்னு தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. உங்க முன்னிலையில இந்த நிச்சயதார்த்தம் நடக்க அனுமதி கொடுங்க. சுறுசுறுவென்று உள்ளே இழந்து அத்தனை கோபத்தையும் மனதுக்குள் விழுங்கிக் கொண்டான் வசந்த். மணி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் தீர்மானிச்சா அது நடக்கும். நடக்காத ஒன்ன நான் தீர்மானிக்கிறதே இல்ல. மனோ என் மனைவி ஆகிறது நிச்சயம்னு மனசுக்குள் சொல்லிக் கொண்டு புறப்பட்டான். பரவாயில்ல, ஏதோ விருப்பப்பட்டேன், கேட்டேன். நீங்க உங்க விருப்பப்படி இந்த கல்யாணத்தை நடத்துங்க. நான் கேட்டது உங்களுக்குள்ள இருக்கட்டும். மறந்துடுங்க. கேட்டதுனால மனசை நோகடிச்சிருந்தா மன்னிச்சிடுங்க. வர்றேன் என்றான்.
வசந்த் வெளியேறி காரில் சென்றதும் மணி கூடத்திற்கு வந்து வெற்றிலைப்பாக்கு தட்டை கையில் எடுத்தான். பகுதி 7. தனது கேஷியர் தனி பகுதிக்குள் கணக்கெழுதி கொண்டிருந்தான் மணிவண்ணன். அருகில் மேஜையில் நுரைத்த தேநீர் இருந்தது. வலைக்கம்பிக்குள் அந்த பக்கம் அமர்ந்திருந்த பத்மநாபன் தன் வேலையை பார்த்து கொண்டே கேட்டான். என்ன மணி, தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு எங்களுக்கெல்லாம் விருந்து கிடையாதா? நிச்சயமானதுக்கே விருந்து வைக்கிற அளவுக்கு நம்ம பட்ஜெட் அகலமா இல்லப்பா. ஏன் அழுத்துக்கிற? நீ சொன்ன தொகை ரொம்ப கம்மிதான். இந்த இடத்துக்கு இந்த தொகை ரொம்ப ரொம்ப கம்மிதான். உண்மை, அந்த இடத்துக்கு இது கம்மி. ஆனா என் சக்திக்கு இதுவே அதிகம். நகையை எப்படியும் தேத்திடுவேன். ஓரளவுக்கு நிறைவா கல்யாணமும் நடத்திடுவேன். அப்புறம் என்ன கவலை? ரொக்கமா 15 தர்றதா பேச்சிருக்கு. அதுல தானே இங்க துண்டு விழுகுது. 10,000 எப்படியும் புரட்டி ஆகணும். என்ன யோசனை வச்சிருக்க? அதான் ஒன்றும் புலப்படல. ரொம்ப கௌரவமா செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதை எப்படி புரட்டுறதுன்னு அப்ப யோசிக்கல. நிச்சயம் ஆனதுல இருந்து இப்ப தினமும் அதான் யோசனை. யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி? கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? சரியா 3 வாரம் தான் இருக்கு. பின்ன என்ன பண்றதா உத்தேசம்? நம்ம அலுவலகத்துல கடன் கேட்டா தருவாங்களா பத்மநாபன்? ஒரு சைக்கிள் லோன் போட்டு அதுவே எனக்கு கிடைக்கல. சுத்த கஞ்சத்தனமான கம்பெனிப்பா இது. ஊழியர்களை நம்ப மாட்டானுங்க. 2 ஆண்டுக்கு முன்னாடி யாரோ ஒரு பெரிய தொகை கடன் வாங்கினதா கேள்விப்பட்டேனேனா? யாரோ இல்லப்பா, காதை கிட்ட கொண்டா. நம்ம டைப்பிஸ்ட் மாதவி தான் வாங்கினா. வீடு இடிச்சு கட்டணும்னு 20,000 கேட்டதுக்கு ஸ்பெஷல் லோன்னு சொன்னாங்க. மாதவிக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்க? விவரம் புரியாத ஆளியா நீ? அப்ப இருந்த மேனேஜரை கைக்குள்ள போட்டுக்கிட்டா எல்லாரும் வார்த்தையால சோப்பு போடுவாங்க. இவ தன்னோட உடம்பால சோப்பு போட்டா காரியம் நடந்துச்சு. அப்படின்னா மேனேஜர் நினைச்சா செய்ய முடியுமா? யோசனை ஆணித்தரமா மேலிடத்துல சிபாரிச்சு செஞ்சு எழுதுனதுனால கடன் கிடைக்க சந்தர்ப்பம் உண்டு. உன்கிட்டதான் இந்த புது ஆளு கொஞ்சம் வாட்டமா பழகுறாரே, கேட்டு பாரு. கேட்கணும் என்றார் மணிவண்ணன். ஆனா கேட்கறது பிடிக்கவில்லை. கேட்டாலும் துச்சமா மதிப்பான். எனக்கு கட்டித்தர மட்டும் சம்மதிக்கல. ஆனா நான் மட்டும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவணுமான்னு ஈட்டி சொருகிற மாதிரி கேட்டாலும் கேட்பான். அப்படி வார்த்தையால அடிக்காம போனாலும் கடன் பெறுறதுக்கு உதவி செய்ய மாட்டான். வேற யோசனை சொல்ல. வேறன்னா, உனக்கு பணக்கார நண்பன் யாருமே இல்லையா? இருக்காங்க. ஆனா எதை நம்பி எனக்கு கொடுப்பாங்க? கல்லை எரிஞ்சு பாரு. பழம் விழுந்தா லாபம் தானே. கேட்காததால போச்சுங்கிறது வேணாமே. சிதம்பரம்னு என் கூட படிச்சவன் இருக்கான். பெரிய பணக்கார வீட்டு பையன். ஆடம்பர செலவுக்குன்னே தினம் 100-200ன்னு தனியா செலவு செய்வான். என் கூட அன்பா பழகுவான். அவனுக்கு பாடக்குறிப்பெல்லாம் நான் தான் எழுதி தருவேன். பரிச்சப்ப கூட என் பேப்பரை வாங்கி காப்பி அடிச்சு எழுதுவான். எங்கேயாச்சும் பார்த்தா வீட்டுக்கு வாயேண்டா மணின்னு சொல்லுவான். எனக்கு தான் தயக்கமா இருக்கும், போறதே இல்லை. இப்ப போயேன். இப்பவே கௌரவம் எல்லாம் பார்த்தா எதுவும் நடக்காது மணி. போய் பேசிப்பாரு. அவன் மனநிலைய புரிஞ்சுக்கோ, அப்புறம் கேளு. சரி மணி, அதுவும் பழிக்கலைனா மாத்தி யோசனை என்ன? பார்க்கலாம். இல்லைனா கொள்ளையடிக்க வேண்டியதுதான் எங்கேயாச்சும். சிரித்தான் மணி. பத்மநாபனும் சேர்ந்து சிரித்தான். அலமாரியிலிருந்து ஒவ்வொரு பேண்டாக எடுத்து பார்த்து கட்டிலில் இருந்தான் மணி. ச்சே, ஒரு பேண்டாவது ஒழுங்கா இருக்கா? தலையணை உரையில் பூவேலை செய்து கொண்டிருந்த நிர்மலா நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள். எதுக்கு இப்ப இதுக்கு எரிச்சல் படுறீங்க? பின்ன என்ன, சிதம்பரத்தை பார்க்க போற. அவ அளவுக்கு என்னால உடை உடுத்த முடியாது. ஓரளவுக்கு நல்ல உடையா போட்டுட்டு போக வேணாமா? ஒரு நல்ல நண்பனுக்கு இந்த வேஷம் எல்லாம் வேணாங்க. அவன் உங்க உடைய பார்க்க மாட்டான், உள்ளத்தை தான் பார்ப்பான். வசனத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முணுமுணுத்து கொண்டு சுமாராய் பிடித்த ஒரு உடையை அணிந்து கொண்டு புறப்பட்டான் மணி. இந்த பாருங்க, அவர்கிட்ட கேட்குறப்பவே தெம்பா நம்பிக்கையா கேளுங்க. சூழ்நிலையை பார்த்துக்கங்க. கெஞ்ச வேணாம். கொடுக்க ஒத்துக்கிட்டா சந்தோஷம், ஒத்துக்கலைன்னா வருத்தம் இல்லைன்னு மனசை நிலைப்படுத்திக்கிட்டு போங்க. முடிஞ்சதா? இன்னும் இருக்கா? எனக்கு எல்லாம் தெரியும். முறைத்து விட்டு வெளியேறினான். சிதம்பரத்தின் பங்களா வாசலில் கூர்க்கா தடுத்து இந்தியில் விசாரித்தான். இவனுடைய தமிழை புரிந்து கொண்டு அருகே கூண்டுக்குள் இருந்த தொலைபேசியை பயன்படுத்திவிட்டு உள்ளே போக அனுமதித்தான். பங்களாவின் வாசலில் 2 பெரிய கார்கள் காத்திருந்தன. உள்ளே இவன் நுழைந்ததும், சின்னையாவைத்தானே பார்க்கணும் என்றான் ஒரு சீருடை வேலைக்காரன். சிதம்பரம் தானே சின்னையா? ஆமா. அப்படி உட்காருங்க, வருவாரு. அமர்ந்தான். அருகில் தண்டமாக வீட்டுக்குள்ளேயே தண்ணீர் பொங்கி அழகுக்காக வழிந்து கொண்டிருந்தது. சிதறலாக கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் சுவர்களும் திரையும் இருக்கைகளும் பளபளத்தன. ஹலோ மணி, வாயா என்று உதட்டில் சிகரெட்டுடன் வந்தான் சிதம்பரம். இவன் கையை பிடித்து குலுக்கிவிட்டு எதிரே அமர்ந்தான். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குட்டி போட்டுட்டியா? என்னது, குழந்தை உண்டான்னு கேட்டேன். இன்னும் இல்ல. உனக்கு கல்யாணம்? தினமும் நடக்குதே. கண்ணடித்து விட்டு தனியா போயிடலாமா? விஸ்கி சாப்பிட்றியா? சேச்ச, ஓ, நீ அந்த ரகம் இல்ல. நான் தான் மறந்துட்டேன் என்றவன் ஒரு ஆங்கில படத்தின் பெயரை சொல்லி பாத்தியா என்றான். இல்ல. பாக்குறியா? என் அறையில. வேணா.
கொஞ்ச நேரத்தில் அவர்களும் பேச எதுவும் இல்லாமல் போய்விட, அப்புறம் சொல்லு, என்ன விஷயமா வந்த? சிதம்பரம், என் தங்கச்சிக்கு திருமணம். வெரி குட். செலவுக்கு பணம் குறையுது. அப்படியா? உன்னை பார்த்து உன்னால கடனா தர முடிஞ்சா வாங்கிட்டு போலாம்னு நினைச்சு வந்தேன். சத்தியமா திருப்பி கொடுத்துருவேன். 10,000 மட்டும் குறையுது. முடியுமா சிதம்பரம்? மணி, நான் பேசுறதுக்காக தயவு செஞ்சு கோச்சுக்காத. இன்னைக்கு இப்ப சந்தோஷமா பேசுற மாதிரி என்கிட்ட கடன் வாங்கினப்புறம் உன்னால பேச முடியுமா? இந்த கடன் இருக்கே, அது நட்பை உடைச்சிரும். நீ திருப்பி தருவேங்கிற வேற விஷயம். ஆனா எனக்கு கடனை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறதும் பிடிக்காது, வாங்குறதும் பிடிக்காது. ஏன்னா இந்த கடன் இருக்கே. போதும் சிதம்பரம், நான் கேட்டதை மறந்துடு. வேற பேசலாம். பேசலாமே. காஷ்மீர் புறப்பட்டுக்கிட்டு இருக்க நண்பர்களோட, நீயும் கலந்துக்கிறியா? செலவு என்னோடது. மன்னிச்சுக்கப்பா, இதுவும் ஒரு கடன் தான். நான் வர்றேன். தொய்ந்து நடந்தான் மணி. பங்களாவை விட்டு வெளியேறி பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தான். மனம் வெதும்பியது. பணத்திமிர்ல பேசுறான் படவா. எனக்காக செலவு செய்வானா, ஆனா பணமா தரமாட்டானா. இது என்ன கொள்கை? இவன் பயணத்துல பெட்டி தூக்க காலமுக்க என்ன பார்த்தானா? ச்சே, வந்ததே தப்பு. யோசிச்சதுல சாட்சிக்காரனை விட சண்டைக்காரனே மேலுன்னு தோன்றியது. மேனேஜரே சந்திச்சு விவரமா எடுத்து சொல்லி கேட்டு பார்க்கலாமா என்று பட்டது. மேனேஜர் இந்த நேரம் தனது வீட்டில் இருப்பார். மணி மீண்டும் பேருந்தில் ஏறினான். அரை மணி கழித்து இறங்கி நடந்தான். தூரத்தில் வீடுகள் தெரிய வாசலில் கம்பெனியின் கார் நிற்பதை பார்த்ததும் நிம்மதி வந்தது. நல்ல வேலை இருக்காரு. எப்படி தொடங்குவது என்று மனதுக்குள் பேசி பார்த்து கொண்டான். நெருங்கினான். வாசலில் நின்ற டிரைவரிடம் விசாரித்தான். ஐயா இருக்காரா? இருக்காங்க. வேற யாரும் கூட இல்லையே? இல்லைங்க. வாசல் கதவு திறந்தே இருந்தது. உள்ளே இருந்து வசந்தின் சீட்டி அடிக்கும் குரல் கேட்டது. செருப்புகளை உதறிவிட்டு தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சிலையை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். மேஜையில் ஏதோ குனிந்து மும்மரமாக எழுதி கொண்டிருந்தான் வசந்த். சார். நிமிர்ந்த வசந்த் இவனை பார்த்துவிட்டு அவசரமாக தான் எழுதி கொண்டிருந்த காகிதத்தை எடுத்து மேஜையின் இழுப்பறைக்குள் போட்டுவிட்டு, வாங்க மணி என்றான். பகுதி 8. ஏதோ முக்கியமான வேலையில இருந்தீங்க. நான் தொந்தரவு பண்ணிட்டேனா என்றான் மணி. இல்ல இல்ல, உட்காருங்க என்றான் வசந்த். மணி தயக்கமாய் அமர்ந்தான். வசந்த் சிகரெட்டை எடுத்துக்கொண்டு, நீங்க தான் சார், எந்த கெட்ட பழக்கமே இல்லாம காலத்தை ஓட்டுறீங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு தேதி வச்சாச்சா என்றான். என்னைக்கு? வர 27ஆம் தேதி. சந்தோஷம். வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? என்ன மணி, சகஜமா பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல கோவமா இருக்கீங்களா? சேச்சே, பின்னையே முந்து மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு நான் பொண்ணு கேட்டதை இன்னும் நீங்க மறக்கல, அப்படிதானே? இல்ல, மறந்துட்டேன். அதான் நல்லது. காஃபி சாப்பிட்றீங்களா? வேணாம். சும்மா வரமாட்டீங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? சார், அன்னைக்கு என் தங்கச்சியை கேட்டு நீங்க வந்தப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. உண்மையத்தான் சொன்னீங்க. அதுல வருத்தப்பட என்ன இருக்கு? உங்களுக்கு என் பேர்ல கோபம் இல்லையே. நல்லா இருக்கே. எதுக்காக கோவப்படணும்? கல்யாணங்கிறது சின்ன விஷயமா? அதுல முடிவெடுக்கிறதுக்கு முழு உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கு. மணிவண்ணன் உள்ளுக்குள்ள மிகவும் சந்தோஷப்பட்டான். தன் மேல வருத்தமா இருப்பான்னு தான் நினைச்சிருந்தான். ஆனா ரொம்ப பக்குவப்பட்ட மனசோட அவன் பேசுனது இதமா இருந்தது. சார், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கணும். நிச்சயமா. கல்யாணத்துல சாம்பார் வழி தூக்குறதுக்கு கூட நான் தயார். அந்த மாதிரி ஒத்துழைப்பு இல்லை. வேற நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மணி. பேசுற தொகையில 10,000 மட்டும்தான் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு. பண்ணிட்டீங்களா? அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். மணி, என் சம்பளத்துல நான் சேமிக்கிற பழக்கமே வச்சுக்கிறது இல்ல. எல்லாமே செலவழிச்சிடுவேனே. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம கம்பெனி மூலமா கடன் வாங்கி தர நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல வந்தேன். இப்படியெல்லாம் பெரிய தொகை கடனா தர்றதுக்கு நம்ம கம்பெனி சட்டங்கள்ல இடம் இல்லையே மணி. விசேஷ கடனா சில சமயம் இது மாதிரி பெரிய தொகைகள் மேனேஜரோட சிபாரிசுனால வழங்கப்பட்டிருக்கு சார். தெரியும், முந்தி நடந்தது அப்படி. ஆனா இப்ப இதுல ரொம்ப கண்டிப்பா இருக்காங்களே மேலதிகாரிகள். சார், நீங்க மனசு வச்சா நிச்சயம் நடக்கும். வசந்தின் மனதிற்குள் தீவிரமாக எரிச்சல் கொப்பளித்தது. ஒரு பைசா வேணான்னு நான் கேட்கும்போது எனக்கு சம்மதம் சொல்ல விருப்பம் இல்லை. உன் தங்கச்சியோட திருமணத்துக்கு நான் மட்டும் மனசு வைக்கணுமா? வைக்கிறேன். மனசு வைக்கிற விதத்துல வைக்கிறேன். உள்ளுக்குள் கருவி கொண்டான் வசந்த். சரி, நாளைக்கு அலுவலகத்துல ஒரு விண்ணப்பம் கொடுங்க. அதிகபட்சமா முயற்சி செஞ்சு பாக்குறேன். சரிதானே? ரொம்ப நன்றி சார். அந்த 10,000 பத்தி கவலையை விட்டுட்டு மற்ற வேலைகளை கவனிங்க. நான் புறப்படுறேன் சார். வசந்த் பெண்கள் விஷயத்தில் மட்டும் மோசமானவனாக நடந்து கொண்டாலும் ஒரு உன்னதமான மனிதன்தான் என்று உயர்வாக நினைத்து கொண்டு வெளியேறினான் மணி. மணி வெளியேறியதும் கதவை சாத்திவிட்டு தனது மேஜையை நெருங்கி இழுப்பறையில் வைத்த கடிதத்தை வெளியில் எடுத்து பாதியில் விட்ட இடத்திலிருந்து எழுதத் தொடங்கினான் வசந்த். எழுதி முடித்துவிட்டு பார்த்தான். இது என் கையெழுத்து தான் யாராலையும் நம்பவே முடியாது. முதல்ல இருந்து ஒரு முறை படித்து பார்த்தான். சந்தோஷத்தில் மிதக்கும் புது மாப்பிள்ளைக்கு வணக்கம். நீங்கள் மணந்து கொள்ள இருக்கும் மனோவின் பழைய காதலன் என்று என்னை அறிமுகம் செய்து கொண்டால் போதுமா?
உங்களை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. இரண்டாவது மாப்பிள்ளை என்றுதான் உங்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தாலி கட்டாத முதல் மாப்பிள்ளை நான் ஆயிற்றே. மனோவின் உடல் முழுக்க முத்தங்களை பதித்தவன் நான். மச்சங்களை எண்ணியவன் நான். அவளை திருமணம் செய்ய முன் வந்திருக்கும் உங்கள் பரந்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள். இப்படிக்கு காலாவதியான காதலன். வசந்த் சிரித்து கொண்டான். கடிதத்தை 4ஆக மடக்கி உரையில் போட்டு கார்த்திக்கின் விலாசம் எழுத ஆரம்பித்தான். கார்த்திக் கண்ணாடியின் முன் நின்று 3வது முறையாக தலையை களைத்து விட்டு கொண்டு மறுபடியும் சீவிக்கொண்டான். மடிப்பு களையாத உடைகளை அணிந்து கொண்டு பணம் எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டு ஷூ போட்டான். தன் அறையை விட்டு வெளியே வந்தான். கூடத்தில் பேப்பர் படித்து கொண்டிருந்த அவர் அம்மா, என்ன கார்த்திக், இன்னைக்கு கடைக்கு போகலையா என்றாள். இல்லம்மா, கல்யாணம் நிச்சயானதுக்காக நண்பர்களுக்கு ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வரட்டுமா? வெளியே வந்து ஸ்கூட்டரை உசுப்பினான். சிறிது நேரத்தில் அந்த ஹோட்டல் வாசலில் இருந்தான். அங்கே அவன் நண்பர்கள் 3 பேர் காத்திருந்தார்கள். கல்யாணம் நிச்சயானதுமே உடை உடுத்துற ஸ்டைல பாரியா என்றான் ஒருத்தன். எல்லோரும் சிரித்தார்கள். சரி வாங்க உள்ள போகலாம். ஹோட்டலின் குளிர் வசதி செய்யப்பட்ட அறைக்குள் வந்து இவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த மேஜைக்கு வந்து அமர்ந்தார்கள். இதுதான்னு இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லுங்க என்றான் கார்த்திக். யாரும் எதுவும் சாப்பிட போறதில்ல என்றான் ஒருவன். ஏன்? இன்னைக்கு உன்னோட வருங்கால மனைவியோட புகைப்படத்தை காட்டுறதா பேச்சு. காட்டினாதான் தட்டுல கை வைப்போம். சரி சரி. கார்த்திக் தன் சட்டையும் பாக்கெட்டுக்குள் இருந்து எடுத்து தர மற்ற 3 தலைகளும் ஒன்றாய் குனிந்து பார்த்தன. கை கொடு மச்சான், அற்புதமான தேர்வு. ஜமாச்சிட்ட வாத்தியாரே. அட, இந்த பொண்ணா? எனக்கு தெரியுமே என்றான் ஒருத்தன். கணேஷ், உனக்கு எப்படி தெரியும்? நான் டைப் படிக்கிற அதே இன்ஸ்டியூட்ல தான் இதுவும். இனி அப்படி சொல்லக்கூடாது, இவங்களும் டைப் படிக்கிறாங்க. பசங்க வச்சிருக்கிற பட்ட பேர் என்ன தெரியுமா? என்ன? அக்னிபுத்திரி. இவங்க கிட்ட யாரும் வாலாட்ட முடியாது. காதல் கடிதம் கொடுத்த ஒருத்தனை 10 பேர் முன்னாடி பளிச்சுன்னு ஒரு தடவை அரைஞ்சிருக்காங்க கார்த்திக். உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டக்காரன்டா. கார்த்திக் பெருமையா இருந்தது. சொன்ன பொருட்கள் எல்லாம் மேஜைக்கு வர சாப்பிட தொடங்கினார்கள். கார்த்திக், நிச்சயத்துக்கு அப்புறம் நீங்க பேசிக்கவே இல்லையா? ஏது வாய்ப்பு? ஏது வாய்ப்பா? அவங்க தான் தினம் டைப் கத்துக்க வர்றாங்களே. உன்கிட்டதான் ஸ்கூட்டர் இருக்கே. இன்ஸ்டியூட் வாசல்ல சந்திச்சு பார்க்கு பீச்சுன்னு அழைச்சிட்டு போய் பேச வேண்டியது தானே. சிச்சி, அது தப்பு இல்லையா? அவன் சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் வச்சுக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல மனைவியாக போறவளோட பேசவே தயங்குறியே. கார்த்திக்கிற்கு உடனே ஆசை பிறந்தது. ஆர்வமா இன்ஸ்டியூட் விலாசம் தெரிந்து கொண்டான். எந்த நேரம் மனோ வர்றது? இதான் நேரம். இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். சாப்பிட்டு விட்டு வெளியே வந்ததும், சரி நான் புறப்படுறேன் என்றான் கார்த்திக். நாளைக்கு வந்து நடந்ததை சொல்லணும். கார்த்திக் புறப்பட்டு 20 நிமிடத்தில் அந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வாசலுக்கு சற்று தள்ளி வண்டியை நிறுத்தி காத்திருந்தான். என்ன பேசுவது, எப்படி தொடங்குவது என்று படபடப்பாக இருந்தது. 5 நிமிடத்திற்கு பின் இன்ஸ்டியூட் வாசலில் வெளிப்பட்ட மனோ குடையை விரித்து கொண்டு இவனை தாண்டி இருக்கும் பஸ் நிறுத்தத்தை நோக்கி மெதுவாக இவனை கவனிக்காமல் நடந்து வர, மன்னிக்கணும் மனோ என்றான் மெதுவாக. அவள் நிமிர்ந்து பார்த்து பதட்டமடைந்தாள். தலை குனிந்தாள். மேலே நடப்பதா நிற்பதா என்று புரியாமல் தவித்தாள். மனோ, என் கூட வாயேன், கொஞ்ச நேரம் பேசலாம். அப்புறம் உங்க வீட்டுல நான் கொண்டாந்து விட்டுடுறேன். தலை குனிந்து கொண்டே சொன்னாள். மன்னிச்சுக்கங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப பேசுறத நான் விரும்பல. வேகமாக பஸ் நிறுத்தத்திற்கு நடந்த அவளை கொஞ்ச நேரம் பார்த்தான். பிறகு ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு பயணித்து தனது எவர்சில்வர் கடைக்கு வந்த போது அமர்ந்திருந்த அப்பா சொன்னார். கார்த்திக், இந்தா உன் பேருக்கு ஒரு தபால் வந்திருக்கு. பகுதி 9. அப்பா நீட்டிய கவரை வாங்கின கார்த்திக் அனுப்பியவர் முகவரியை பார்த்தான். எழுதப்படவில்லை. ஓரமாக கிழித்து ஊதி காகிதத்தை வெளியில் எடுத்தான். அந்த தவளை 90 ரூபாய்க்கு குறையாதுமா என்று அப்பா வியாபாரம் பேசி கொண்டிருக்க இவன் ஒரு ஸ்டூலில் அமர்ந்து கொண்டு நிதானமாக படித்தான். சந்தோஷத்தில் மிதக்கும் புது மாப்பிள்ளைக்கு. முழுவதுமாக படித்து முடித்ததும் அவனுக்குள் எந்தவித குழப்பமும் ஏற்படவில்லை. ராஸ்கல், இது எவனோ வேலையில்லாதவன் செஞ்ச வேலை. மனோவை பத்தின உண்மையான குணங்களுக்கு கணேஷ் சொன்னதை விட என்கிட்ட அவன் நடந்துகிட்ட முறை ஒன்னே போதும். தன்னை கட்டிக்கிற போறவனையோட ஆசையோடு அழைக்கும் போது ஒரு சராசரி பொண்ணா இருந்தா தயங்கிட்டு அப்புறம் நிச்சயம் சம்மதிப்பா. ஆனா மனோ அப்படி சம்மதிக்கல. மென்மையா மறுத்துட்டா. இந்த மொட்டை கடிதம் இவகிட்ட அவமானப்பட்ட ஒரு பேடி பயலோட அசட்டு காரியம்தான். அத்தனை துணிச்சல் இருந்தா தன்னோட உண்மையான பேரையும் உண்மையான முகவரியும் தரணும். இல்லையே அது? நம்பிக்கைங்கிறது தன்னோட இல்லறத்தோட அஸ்திவாரம். இந்த கடிதத்துக்கு தான் மதிப்பு கொடுத்தா என்னை விட முட்டாள் எவனும் இருக்க மாட்டான். கார்த்திக் அந்த கடிதத்தை சுக்கள் சுக்களாக கிழித்து குப்பையில் போடுவதை அப்பா பார்த்தார். என்னடா அது, படிச்சுட்டு கிழிச்சிட்ட? யார் எழுதுனது? என் நண்பன்பா. கொஞ்சம் கிண்டலா எழுதியிருந்தான். முக்கியமா ஒன்றும் இல்லை, அதான் கிழிச்சிட்டேன் என்றார் கார்த்திக் உறுதியாய். என்ன மனோ நீ இப்படி பேசிட்டு வந்திருக்க என்றாள் நிர்மலா. பின்ன எப்படி பேசுறதா என்றாள் மனோ. ஓட்டி கொண்டிருந்த தையல் எந்திரத்தை நிறுத்தினாள் நிர்மலா. உனக்கு தாலி கட்ட போறவர் தானே அவரு? ஆமா. அதனால அப்படி என்ன கேட்டுட்டாரு?
பேசலான்னு தானே கூப்பிட்டாரு. பேச்சு கொஞ்சல் ஆகும், கொஞ்சல் தொட சொல்லும். என்ன இருந்தாலும் தாலி கட்டுக்கிற வரைக்கும் அவர் அந்நியர் தானே. தாலிங்கிறது சமுதாய கிட்ட வாங்கிக்கிற ஒரு அங்கீகாரம் தானே மனோ. நிச்சயம் ஆனதும் நீங்க மனசுக்குள்ள டூயட் பாடலையா? மனசுக்குள்ள 1000 கற்பனை பண்ணலாம், கனவு காணலாம். பிறர் பாக்குற மாதிரி பழகுறது எனக்கு பிடிக்கல. என்ன விசாரணை இங்க என்று உள்ளே ஒரு பெரிய பையோடு வந்தான் மணிவண்ணன். சொல்லாதீங்க என்று மனோ ஜாடை காட்டினாள். அவள் ஜாடை காட்டுவதை பார்த்த மணி, ஏய் என்ன ஜாடை காட்டுற? நிர்மலா மறைக்காம சொல்லு என்ன என்றான். மாப்பிள்ளை பையன் மனோவை சந்திச்சு பேசணும்னு ஆசையா இன்ஸ்டியூட் வாசல்ல காத்திருந்து கூப்பிட்டாராம். கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றது எனக்கு பிடிக்கலைன்னு பட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டாளாம் இவ. சரிதான், மனோ சொன்னதுல என்ன தப்பு? எவ்வளோ ஆசையா வந்திருப்பாரு அவரு. ரொம்ப ஏமாற்றமா இருக்காதா? இருக்கட்டுமே, எங்க பொண்ணோட அப்படி சர்வசாதாரணமா பேசிட முடியுமா? என்ன மனோ? இப்ப பேசுவீங்க. மனோ, உங்க அண்ணன் கதை தெரியுமா? அடிப்பாவி, அதையெல்லாம் ஏன் ஆரம்பிக்கிற? எல்லாரும் முகூர்த்த சிலை காமிக்கிறேன்னு சாக்கு சொல்லி பொண்ணை ஒரு தடவை பார்க்க போவாங்க. இவரும் வந்தாரு. மறுபடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை பார்க்கணும்னு ஆசை. முகூர்த்த வேட்டி காமிக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. எங்க வீட்டுக்கு இன்னைக்கு சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. இப்போவே மனோ சிரித்தாள். அப்புறம் சினிமா தியேட்டர் வாசல்ல வந்து நில்லுன்னு தபால் எழுதினாரு. கல்யாண பொண்ணை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? சரி, அழைப்புதல் எல்லாம் அச்சாகி வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க. மணி கையில் இருந்த ஒரு பண்டல் எடுத்து பிரித்தான். ஆளுக்கு ஒன்று எடுத்து பிரித்து பார்த்தார்கள். நல்லா இருக்குங்க. என் தோழிகளுக்கு தர தனியா எனக்கு 25 வேணும். சரி, என்னோட பேனாவை எடுத்துட்டு வா. மனோ, இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, விலாசம் எழுத ஆரம்பிச்சிடலாம். 2 பெண்களும் எதிரே உட்கார்ந்து உறவினர்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்க மணி விலாசங்கள் எழுதினான். மேனேஜரின் அறை வாசலில் நின்ற மணிவண்ணன் கதவில் மெதுவாக தட்டிவிட்டு, நான் உள்ள வரலாமா சார் என்றான். கோப்பு ஒன்றை பார்த்து கொண்டிருந்த வசந்த், வாங்க சார் என்றான். நிமிர்ந்து மணியின் முகத்தை பார்த்தான். அதில் ஒருவித கலக்கத்தை பார்க்க முடிந்தது. தன் கடிதம் வேலை செஞ்சு குழப்பம் விளைவிச்சு அது காரணமா திருமணம் நின்று இருக்கணும்னு நினைத்து கொண்டான் வசந்த். என்ன மணி, அமைதியா இருக்கீங்க? சார், கல்யாணம் தொடர்பா கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. ஆனா சொல்லுங்க, நான் கேட்டிருந்த கடன் இன்னும் உத்தரவாகி வரலையே சார். வசந்திற்கு உற்சாகம் குறைந்து விட்டது. அதுதானே உங்க கவலை? ஆமா. கல்யாணத்துல வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல. மாப்பிள்ளை வீட்டுல வேற குழப்பம் எதுவும் செய்யலையே? என்ன கேக்குறீங்க? புரியலையே. சில வீட்டுல நிச்சயத்தப்போ ஒரு பேச்சு பேசிட்டு கல்யாணம் நெருங்கி வர்றப்போ இன்னும் அதிகமா செய்யணும்னு வற்புறுத்துவாங்க. சச்ச, இந்த இடம் அப்படி இல்லை சார். தங்கமான மாப்பிள்ளை. அழைப்புதலெல்லாம் அடிச்சாச்சா? அடிச்சிட்டேன். அவங்களும் அடிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை தன்னோட நண்பர்களுக்கு தர்றதுக்காக தனியா வேற அடிச்சிருக்காரு. துணியெல்லாம் எடுத்தாச்சா? 2 பேருக்கும் தேவையான எல்லா துணியும் வாங்கி தச்சுக்க கூட வந்துருச்சு. தன் மேனேஜர் இவ்வளவு விவரமாக விசாரிக்கிறாரே என்று மணிக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் வசந்திற்கு குழப்பமாக இருந்தது. என்ன ஆச்சு அந்த கடிதம்? சரியான விலாசம்தான் எழுதினேன். எப்படி கிடைக்காம போகும்? அப்படி கிடைச்சிருந்தா எப்படி துணிச்சலா மணக்க முன்வருவான்? ஒரு சலசலப்பு கூட உண்டாகாதா? வசந்திற்கு யோசிக்க யோசிக்க புரியவில்லை. சார் என்றான் மணி. சொல்லுங்க. அந்த கடன், அதை பத்தி நினைவுபடுத்தி நான் போன வாரம் கூட ஒரு தபால் எழுதின மணி. வந்துடும், நம்பிக்கையா இருங்க. இல்ல, நாள் நெருங்கிட்டதால ஒன்று செய்யட்டுமா? நானே ஃபோன் பண்ணி அது என்னாச்சுன்னு விசாரிக்கட்டுமா? சொல்லுங்க சார். சரி, நீங்க போங்க. நான் ஃபோன் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். மணி திருப்தியாக அறையை விட்டு வெளியேறினதும் வசந்த் தொலைபேசி எண்ணை அடங்கிய புத்தகத்தை எடுத்து புரட்டினான். அதிலிருந்து கார்த்திக்கின் கடை எண்ணை தனியாக குறித்து கொண்டான். அரைக்கதவை சாத்தி தாளிட்டு விட்டு வந்து தொலைபேசியை எடுத்து குறித்த எண்களை சுழற்றினான். ஹலோ, கார்த்திக் இருக்காரா என்றான். வேண்டுமென்றே குரலை கட்டையாக மாற்றிக்கொண்டு. நான் கார்த்திக் தான் பேசுறேன். அப்படியா? வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம். நீங்க யாரு? நான் மனோவோட காதலன். தபால் எழுதுனே, வந்ததா? ராஸ்கல், அபாண்டமா அப்படி எழுதினவன் நீதானா? அபாண்டம் இல்ல தம்பி, பச்சை உண்மை. அப்படியா? அதுல நீ எழுதியிருக்கிறது எல்லாம் உண்மைனா அதுல நீ நேர்லயே வந்து என்னை சந்திச்சு சொல்ல முடியுமா? அது வந்து வரமாட்டேன். முடியாது. போடா பேமானி. இந்த மாதிரி விவஸ்த கட்ட வேலையை யாருக்கும் செய்யாத. வைடா போன. தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் முகத்தில் காரி துப்பப்பட்டவனாய் உணர்ந்தான் வசந்த். அவனுடைய ஆத்திரம் பல மடங்கு உயர்ந்து தத்தளித்தது. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. மனோ எனக்கு மனைவியாகணும். அது நடந்தே ஆகணும். நடத்தி காட்டுறேன். பியூனை அனுப்பி மணியை வரவழைத்தான். போன்ல பேசினேன். அநேகமா உத்தரவாகிடும்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டு டைபிஸ்ட் மாதவியை வர சொன்னான். அவள் உள்ளே வந்ததும், மாதவி, எனக்கு உன்னோட உதவி வேணும், செய்வியா என்றான். சாயங்காலம் வீட்டுக்கு வரணுமா? அந்த உதவி இல்ல, வேற ரகசியமானது, உன்னால செய்யக்கூடியது. சார், நீங்க எனக்காக எவ்வளவு செய்றீங்க. நான் உங்களுக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும்?
விவரமா பேசணும். சாயங்காலம் வீட்டுக்கு வா. நிச்சயமா வர்றேன் என்றாள் மாதவி. பகுதி 10. சோர்வாக வீட்டுக்குள் நுழைந்தான் மணிவண்ணன். சமையல் அறையில் இருந்த நிர்மலா மனோவிடம் சொன்னாள். உங்க அண்ணன் வந்துட்டாரு, கேளு கேளு. முகத்தில் உற்சாகமே இல்லை. அண்ணி வேணும்னு சொல்லிடுவாரு, நான் கேட்கல. அலுவலகம் போய்விட்டு வந்தா சோர்வாத்தான் இருப்பாரு. அதுக்காக கல்யாண பொண்ணு கேட்டா வேணாம்னு சொல்ல மாட்டாரு. சும்மா கேளு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். மனோ சட்டையை கலட்டி கொண்டிருந்த மணிவண்ணனிடம் வந்தாள். அண்ணா, கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் எங்களோட சேர்ந்து வரவே முடியாதுன்னு பக்கத்து வீட்டு தோழிகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் அவங்களோட சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறேனே. மணிவண்ணன் உற்சாகமாக கேட்ட தன் தங்கையின் முகத்தை சில வினாடிகள் பார்த்தான். சரி, போயிட்டு வா. பணம் தரட்டுமா? வேணாம், அண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஏற்பாடு ஆனப்புறம் ஒப்புக்குத்தான் என்ன கேக்குறியா? இப்ப நீங்க வேணாம்னு சொன்னா நான் போகல. சச்ச, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மனோ. நீ கொடுக்க வேண்டிய அழைப்புதல் எல்லாம் கொடுத்துட்டியா? எல்லாம் தபால்லயே அனுப்பிட்டேன். அப்புறம் என்ன? லெட்டர் எழுதியிருக்காரு. யாரு? போங்கண்ணா, அவருதான். அவருனா யாரு? நீங்க பார்த்த மாப்பிள்ள. என்ன எழுதியிருக்காரு? 3 பக்கம் எழுதியிருக்காரு. சரி, என்ன எழுதியிருக்காரு? சி, அண்ணியை கேளுங்க. கண்ணே மணியேன்னு அசடு வளைஞ்சிருப்பாரு, சரியா? அவர் ஒன்றும் அசடு வழியில, கவிதை மாதிரி எழுதியிருக்காரு. காஃபி டம்ளருடன் வந்த நிர்மலா சொன்னாள். பாத்தீங்களா உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுமே ரோசம் வந்துருச்சு. போங்க அண்ணி என்று அறையை விட்டு வெளியே போனாள் மனோ. இந்தாங்க காஃபி. சிந்தனையாக வாங்கி கொண்டான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே நிர்மலா, நான் நல்லா தான் இருக்கேன். இத்தனை நாள் உங்களோட பழகுன எனக்கு தெரியாத உங்க முகத்துக்கான விளக்கம். எதுலயோ குழப்பமா இருக்கீங்க நீங்க, சரியா? ஆமா நிர்மலா, அடுத்த வாரம் கல்யாணம். எனக்கு அடி வைத்த புரட்டுது ஒவ்வொரு நிமிஷமும். என்னங்க இது, என்னாச்சு? உள்ளூர்ல தானே உங்க தங்கச்சியை கொடுக்குறோம். சிட்டி பஸ்ல 40 பைசா டிக்கெட் தூரம். நினைச்சா நாம அங்க போகலாம், அவ இங்க வரலாம். அப்புறம் என்ன கவலை? அது இல்லை ஏன் கவலை. பின்ன இப்படி உட்கார நிர்மலா. 10,000 ரொக்கத்துக்கு கம்பெனி மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துடும்னு நம்பிக்கையில தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் அது உத்தரவாகல. இன்னும் தான் 1 வாரம் இருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை நிர்மலா. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க மேனேஜர் பத்தின வசந்த பத்தின ஃபுல்லா விவரமும் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஆமா. அவனுக்கு மனோவை தர இஷ்டம் இல்லைன்னு நான் சொன்னதுனால எனக்கு அந்த கடன் கிடைக்காம செஞ்சிருவான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மறந்துட்டு உற்சாகமா பேசினாரு. நிச்சயம் சிபாரிசு பண்ணி இந்த கடனை வாங்கி தர்றேன்னு நம்பிக்கையா சொன்னதா சொன்னீங்களே. சொன்னேன். இன்னைக்கு காலையில அவன் ரூமுக்கு போய் என்ன சார் இன்னும் உத்தரவு வரலையேன்னு கேட்டேன். நானே ஃபோன் போட்டு கேட்டு சொல்றேன்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு அனுப்பி ஃபோன் பேசிட்டேன். உத்தரவு ஆயிடும்னு சொன்னான். அப்புறம் என்னங்க? முழுக்க கேளு. இவன் உண்மையாவே மேலிடத்துல போன்ல தொடர்பு கொண்டானான்னு எனக்கு சந்தேகம். அதனால டெலிஃபோன் ஆபரேட்டரை கேட்டேன். வெளியூர் கால் எதுவுமே யாருமே புக் பண்ணலேன்னு சொல்லிட்டான். அடப்பாவி, கூட இருந்தே குழி தோண்ட பாக்குறானா அவன்? அவன் கேட்டு நாம மறுத்ததுல அவனுக்கு வருத்தம். அவன் கோபத்தை இந்த வகையில தீர்த்துக்கிறான் நிர்மலா. இப்ப 10,000க்கு என்ன பண்றதுன்னு தான் கலக்கமா இருக்கு. மணிவண்ணன் காலி டம்ளரின் முனையை வருடிக்கொண்டே தலையை குனிந்து கொண்டிருக்க நிர்மலா தரையில் உட்கார்ந்து கொண்டு கவலையாய் அவனை பார்த்தாள். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமாங்க? என்ன? நம்ம மாப்பிள்ளைய போய் பார்த்து பேசினா என்ன? பார்த்து என்ன பேசுறது? இந்த மாதிரி நிலைமைன்னு உடைச்சு சொல்லி கடன் உத்தரவாகிட்டா கல்யாணத்தன்னைக்கு பேசினபடி ரொக்கத்தை கொடுத்துடுறேன், அது தாமதமானா கொஞ்சம் பொறுத்துக்கணும்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாம் நிர்மலா. ஆனா அந்த பையன் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதே. சாத்வீகமான டைப்பா தான் தெரியுது. பணம் இருந்தாதான் கல்யாணம்னு எடுத்தெறிஞ்சு பேசிட்டா ரொம்ப கேவலமாயிடும். அந்த மாதிரி மாப்பிள்ளையா இவரை நான் நினைக்கலைங்க. மணிவண்ணன் யோசித்தான். நிர்மலா சொல்வது நிச்சயமாகப்பட்டது. கல்யாண தினத்தன்று சொல்லி பிரச்சனையாவதை விட முன்கூட்டியே தயவாக சொல்லிவிடுவது சிறப்பாகுமே. சரி, நான் இப்பவே போய் பேசி பார்க்கறேன் என்று எழுந்தான். மாப்பிள்ளை பையனை தனியா சந்திச்சு பேசுங்க. மணிவண்ணன் முகம் கழுவி உடைமாற்றி கொண்டு வெளியே வந்தான். பஸ் ஏறி இறங்கி பாண்டி பஜாரில் மாப்பிள்ளையின் கடைக்கு 20 கடை முன்பாக ஒரு கடையில் இருந்து போன் செய்தான். ஹலோ, கார்த்திக் இருக்காரா? நான் கார்த்திக் தான் பேசுறேன். வணக்கம் மாப்பிள்ள, நான் மனோவோட அண்ணன் பேசுறேன். வணக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க தெருவுல தான், இன்னொரு கடையில இருந்து பேசுறேன். மாப்பிள்ள, உங்களோட நான் கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப வர முடியுமா? எந்த கடையில இருந்து பேசுறீங்க? வேலவன் ஸ்டோர்ஸ்னு மளிகை கடை. தெரியும், வர்றேன், அங்கேயே இருங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்கூட்டரில் வந்திறங்கினான் கார்த்திக். வாங்க, பக்கத்துல ஒரு பூங்கா இருக்கு, அங்க போய் பேசலாம். பின்னாடி ஏறிக்கோங்க. இருவரும் அதிக கூட்டமில்லாத அந்த பூங்காவிற்கு வந்து ஒரு பெஞ்சு ஒன்றில் அமர்ந்து கொண்டார்கள். சென்னை வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை அங்கே இருந்த ரேடியோ ஒன்று ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. சின்ன குழந்தைகள் சறுக்குமரம் விளையாடி கொண்டிருக்க, இளைஞர்கள் சிலர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். கீச் கீச் என்று பறவைகள் தரையெங்கும் அவற்றின் எச்சங்கள். சொல்லுங்க, என்ன சமாச்சாரம்? மணிவண்ணன் தயங்கினான். தயங்க வேணாம், எதுவா இருந்தாலும் நிதானமா சொல்லுங்க. வந்து மாப்பிள்ள என்று தடுமாறிய பணி,
கார்த்திக்கின் கையை பிடித்துக்கொண்டு, என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது உங்க கையில தான் இருக்கு மாப்ள என்றான். என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க. மணிவண்ணன் விளக்கமாக எல்லாம் சொன்னான். வசந்தை பற்றி அவன் மனோவை கேட்டதை பற்றி சொல்லாமல் பணம் ஏற்பாடு செய்ய உள்ள சிரமங்களை மட்டும் சொன்னான். இவ்வளோதானே? 10,000 ரூபாய் பணத்துக்காக கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு நான் இதயம் இல்லாத அரக்கன் இல்லைங்க. முயற்சி பண்ணி பாருங்க. ஏற்பாடு செய்ய முடியலைன்னா கவலைப்படாதீங்க. அந்த சந்தர்ப்பத்துல எங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. அதுக்காக இப்பவே என் அப்பா அம்மா கிட்ட நீங்க சந்திச்சு பேசுனதை சொல்ல போறதில்ல. நான் சரிதானே? மணிவண்ணனுக்கு சந்தோஷ மிகுதியில் வார்த்தைகள் எல்லாம் தொலைந்து போய் என்ன சொல்வதென்று தடுமாறினான். எனக்கு உண்மை எப்பவும் பிடிக்கும். பொய் சொல்றது திருட்டுத்தனமும் தான் எனக்கு பிடிக்காது. அவங்கள மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்ப நீங்க மூடி மறைக்காம சொன்ன விதம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வாங்க, ஹோட்டல் போய் காஃபி சாப்பிடலாம். மகிழ்ச்சியுடன் எழுந்தான் மணிவண்ணன். பூங்காவில் இவர்கள் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் வசந்தின் வீட்டில் தனி அறையில் மது கிண்ணத்தில் மாதவி அளவாக ஊற்றி ஐஸ் துண்டுகளை எடுத்து போட்டு வசந்திடம் நீட்டினாள். அவன் வாங்கி கொண்டு, மாதவி, இவ்வளோ நேரம் நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒரு விவரத்தை விடாம விளக்கமா நம்ம திட்டத்தை சொல்லியிருக்கேன். நடுவுல எந்த சிக்கலும் செஞ்சிட மாட்டியே. என் பேரே மாதவிங்க. சிக்கல் உண்டு பண்றவ. அப்படி உண்டு பண்ற செயல் சிக்கல் இருக்காது. நீங்க சொன்னபடி கரெக்டா செஞ்சிருவேன், நம்புங்க. அப்போ கரெக்டா கல்யாணத்தன்னைக்கு நம்ம மணிவண்ணன் எங்க இருப்பான்? இதுல சந்தேகம் என்ன? ஜெயில்ல தான் என்றாள் மாதவி. பகுதி 11. சார், நான் உள்ள வரலாமா என்றான் மணிவண்ணன் தன் மேனேஜரின் அறை வாசலில் நின்று கொண்டு. வாங்க மணி என்றான் வசந்த். மணிவண்ணன் கை நிறைய அழைப்புதல்கள் வைத்திருந்தான். வசந்தின் பெயர் எழுதின பத்திரிகையை எடுத்து கொடுத்தான். சார், இந்தாங்க பத்திரிக்கை. எதையும் மனசுல வச்சுக்க கூடாது. கல்யாணத்துக்கு வந்து என்னை கௌரவப்படுத்தணும் நீங்க. அதான் அன்னைக்கே சொன்னேனே, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அவசியம் கல்யாணத்துக்கு வருவேன். சாப்பிட்டுட்டு தான் புறப்படுவேன். 27ஆம் தேதியா என்று பத்திரிகையை புரட்டினான். ஆமா சார், திங்கட்கிழமை முகூர்த்த நேரம் 10 to 11. அலுவலகத்துக்கு வந்துட்டு அப்புறம் அங்க வர்றேன். எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கா மணி? நடந்துட்டு இருக்கு. என் உதவி எது வேணும்னாலும் சொல்லுங்க, தயங்காம. அவனை மனதிற்குள் சபித்தான் மணி. குள்ள நெறி வேலை செஞ்சுக்கிட்டே குசலம் விசாரிக்க எப்படி முடியுது இவனால? அந்த கடன் தான் இன்னைக்கு வரைக்கும் வரல சார். இன்னைக்கு தேதி 24. இனிமேலா வரப்போகுது? மணி, நான் அதை பத்தி முயற்சி எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லாம நானாவே ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசினேன். இது மாதிரி ஸ்பெஷல் கடன் தர்றதை இப்போ நிறுத்திட்டாங்களாம். போர்டு கூட்டத்துல தான் முடிவாகணுமா. பொய், அத்தனையும் பொய். ஒவ்வொரு வார்த்தையும் கூசாம வர்ற பொய். மணிக்கு எழுந்த ஆத்திரத்தில் அப்படியே சப்பென்று அவன் கன்னத்தில் அரைந்திரலாம் போல் இருந்தது. மணி, அந்த பணத்துக்கு வேற என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க? வேற ஒரு ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கேன் சார். நம்ம கம்பெனியை நம்பிக்கிட்டு இருந்தா காரியம் நடக்காதுன்னு எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். பணத்தினால கல்யாணத்துல எந்த குழப்பமும் வராது சார் என்றான் மணி அழுத்தமாய். வசந்த் மனதிற்குள் சிரித்து கொண்டான். குழப்பம் வரத்தான் போகுது பாரு. கல்யாணம் நிக்கத்தான் போகுது பாரு. பாவம், நீதான் அனாவசியமா சிறைக்கு போற. மன்னிச்சுக்கோ மணி, நான் பிடிவாதக்காரன். என் மனசுல விழுந்துட்ட ஒரு தீர்மானம் நடைமுறைகளை நிறைவேறியே ஆகணும். அதுக்காக நான் எந்த வழியிலையும் செயல்படுவேன். அது தப்பான வழியா பிறரை பாதிக்கிற வழியா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மனோ என் லட்சியம். அவளை அடையிறதுக்கு குறுக்க எத்தனை தடைகள் நின்னாலும் என்னோட சாமர்த்தியம் அதை தூள் தூளாக்கிடும். முதல் தடையா நிக்கிற மணி முதல்ல தூளாக்க போறது உறுதி. சார், இந்தாங்க என் விடுமுறை விண்ணப்பம். எத்தனை நாள் லீவு போடுறீங்க மணி? 4 நாள் சார். என்னையில இருந்து? நல்ல வேலையா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையா அமைஞ்சிட்டதுனால அதனால கல்யாணத்துல இருந்து 4 நாள். சரி, கையெழுத்து போட்டுடுறேன். அப்ப நாளைக்கு வந்துருவீங்க தானே? வருவேன் சார். வந்துடுங்க, முக்கியமான வேலை இருக்கு. 27, 28 தேதிகள்ல சம்பளம் பட்டுவாடா பண்ணுவோம் நாம. அந்த சமயத்துல தான் நீங்க விடுப்புல போறீங்களே. அதனால நாளைக்கு ஸ்டேட் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வர்ற வேலை இருக்கு உங்களுக்கு. சரி, செஞ்சிடுறேன் சார். மணிவண்ணன் அறையை விட்டு வெளியே வந்து அலுவலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பத்திரிகைகள் கொடுத்து அழைத்து விட்டு தனது கேஷியர் கூண்டுக்குள் போய் அமர்ந்தான். மறுநாள் 25ஆம் தேதி சனிக்கிழமை. கை கடிகாரத்திற்கு சாவி கொடுத்து கட்டி கொண்டான் மணிவண்ணன். என் மணிப்பர்ஸ் எங்க நிர்மலா? பீரவுக்குள்ள வச்சிருக்கேன் என்று வெளியில் இருந்து குரல் கொடுத்தாள் நிர்மலா. பார்த்துட்டேன், இல்ல வந்து எடுத்துக்கொடு. உங்க தங்கச்சிக்கு மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிடைத்து விட்டது. அலுவலகத்திற்கு புறப்பட்டான் மணி. புறப்படும் முன், இங்க பாரு நிர்மலா, மளிகை கடை சாமான் எல்லாம் நாளைக்கு மத்தியானம் சத்திரத்துக்கே அனுப்ப சொல்லியிருக்கேன். நாளைக்கு சாயங்காலமே எல்லாரும் சத்திரத்துக்கு போயிடுறோம். இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு சும்மா வீட்டுக்கு ஓடி வரக்கூடாது. தேவையான எல்லாத்தையும் ஞாபகமா எடுத்து வச்சிரு. கல்யாண துணி எல்லாத்தையும் தனியா ஒரு சூட்கேஸ்ல வச்சிரு. நகைகளை எல்லாத்தையும் இன்னைக்கு சாயங்காலம் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. நான் வர்றப்போ வாங்கிட்டு வந்துடுவேன். வேற ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வரணுமா? நல்ல கர்ச்சிப்பே இல்லைங்க வீட்டுல. ஒரு 1/2 டஜன் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் பூ கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வாங்க.
சொந்தக்காரங்க யாராச்சும் வருவாங்க, தரணும் என்றாள் நிர்மலா. உனக்கு எதுவும் வேணுமா மனோ? மாப்பிள்ளையோட போட்டோ வேணுமா? போங்க நீ. இல்லண்ணா, நான் கேட்கலண்ணா. சிரித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பஸ் ஏறி அலுவலகம் வந்தான் மணிவண்ணன். தன் இருக்கையில் அமர்ந்தான். மணி, உன்னை வந்த உடனேயே அறைக்கு வர சொன்னாரு மேனேஜர் என்றான் பக்கத்து நாற்காலி. மேனேஜரின் அறைக்கு வந்தான் மணி. வாங்க மணி, இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? பேங்க் நேரம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால முதல் காரியமா பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி சார். இந்தாங்க செக்கு. கையெழுத்து போட்டுட்டேன். 30,000 எழுதியிருக்கேன். 100 ரூபாய் நோட்டா வாங்கிக்கோங்க. நானும் ஃபோன் பண்ணி சொல்றேன். எதுல போறீங்க? அலுவலக சைக்கிள் இருக்கே. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. பணம் பத்திரம். சரி சார். யாரையாச்சும் துணைக்கு அழைச்சிட்டு போறீங்களா? வேணாம் சார். எத்தனையோ தடவை தனியா போயிட்டு வந்திருக்கேனே. சரி, போயிட்டு வாங்க. மணிவண்ணன் அறையை விட்டு போனதும் வசந்த் வங்கி மேனேஜருக்கு ஃபோன் செய்தான். நான் வசந்த் பேசுறேன் சார். சௌக்கியமா? ஒன்றும் இல்லை. நம்ம நபர் மணிவண்ணன்னு பணம் எடுக்கிறதுக்கு வர்றாரு. 30,000 சம்பள பட்டுவாடாவுக்காக தேவைப்படுது. 100 ரூபாய் நோட்டா வேணும். தர சொல்றேனே. இன்னொரு உதவி செய்யணுமே. என்ன? புது நோட்டுகளா கிடைக்குமா? கரன்சியா? ஆமா. புது நோட்டுனாலே ஒரு மோகம் எல்லாருக்கும். புது நோட்டுகளை சம்பள தொகையா கொடுக்கறப்போ ஊழியர்களுக்கு மனோதத்துவ முறையில ஒரு அதிகப்படியான நிறைவு ஏற்படுது சார். பரவாயில்லையே. உன்னிப்பா சின்ன சின்ன விஷயங்கள்லயும் கவனிச்சு செய்றீங்களே. 30,000மா? 3 கட்டு தானே? உங்க விருப்பப்படியே புது கட்டுகளா தர சொல்றேன். திருப்தி தானே? ரொம்ப நன்றி சார் என்று வைத்தான். பேங்கில் தன் டோக்கன் எண் அழைக்கப்பட்டதும் போய் கொடுத்துவிட்டு 3 புது 100 ரூபாய் கட்டுகளை வாங்கி கொண்டு வைத்திருந்த தோள்பையில் வைத்துக்கொண்டு புறப்பட்டான் மணிவண்ணன். சைக்கிளை எடுத்துக்கொண்டு வழியில் எங்கும் நிறுத்தாமல் நேராய் அலுவலகத்திற்கு வந்தான். அக்கௌண்டன்ட்டிடம் வந்து, சார், வங்கியிலிருந்து 30,000 எடுத்துட்டு வந்திருக்கேன். லாக்கர்ல வைக்கணும். உங்ககிட்ட இருக்கிற சாவியை கொடுங்க என்றான். வாங்கி கொண்டு பாதுகாப்பு பெட்டகத்தை அடைந்து அக்கௌண்டன்ட்டிடம் வாங்கின சாவியை போட்டு முதலில் திறந்துவிட்டு பிறகு தன்னிடம் இருக்கும் கொத்து சாவியில் ஒன்றை போட்டு திறந்து உள்ளே 3 கட்டுகளையும் வைத்து முன்போலவே பூட்டிவிட்டு அக்கௌண்டிடம் அவரின் சாவியை கொடுத்துவிட்டு மேனேஜரின் அறைக்கு வந்தார். சார், பணத்தை எடுத்துட்டு வந்து பெட்டகத்துல வச்சுட்டேன். நல்லது. இன்னைக்கு ஆபீஸை விட்டு போகும்போது உங்க சாவியை யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்க மணி? நான் லீவ்ல போறப்போ பத்மநாபன் தான் என் பொறுப்பை பாக்குறது வழக்கம். அப்போ பத்மநாபன் கிட்ட ஒப்படைச்சிருங்க சாவிய என்றான் வசந்த். அன்றைக்கு மாலை 6 மணிக்கு ஊழியர்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு போய்விட வசந்த் மட்டும் தன் அறையிலேயே அமர்ந்து கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தான். காவல்காரன் வந்து தான் வந்து விட்டதற்கான அடையாளமாக வணக்கம் சொல்ல, நான் புறப்பட இன்னும் நேரமாகும், நீ கீழே இரு என்று அவனை அனுப்பி வைத்த பிறகு வசந்த் தனது மேஜைக்குள் 4 தினங்களுக்கு முன்பே தயாராய் எடுத்து வைத்திருந்த அலுவலக பெட்டகத்தின் 2 மாற்று சாவிகளையும் கையில் எடுத்தான். தன் அறையை விட்டு வந்து பெட்டகம் இருக்கும் கேஷியர் கூண்டுக்குள் பிரவேசித்தான். கொஞ்சமும் பதட்டம் இல்லாமல் மாற்று சாவிகளை போட்டு பெட்டகத்தை திறந்தான். மனசாட்சி தேய்ந்த குரலில், அபாயம், தொடாதே என்றது. உள்ளே காகித மனம் கமல 3 100 ரூபாய் கட்டுகளும் அமர்ந்திருக்க தனது கைக்குட்டையை போட்டு ஒரு கட்டை எடுத்தான். பெட்டகத்தை முன்போல் பூட்டினான். தன் அறைக்கு திரும்பினான். 100 ரூபாய் நோட்டுகளின் வரிசை எண்களின் துவக்க எண்ணையும் முடிவு எண்ணையும் ஒரு காகிதத்தில் குறித்து வைத்தான். புறப்பட்டான். காரை எடுத்துக்கொண்டு வேகமாக தன் வீட்டிற்கு வர அங்கே அவனுக்காக காத்திருந்தாள் மாதவி. பகுதி 12. வசந்த் தன் வீட்டின் வாசலில் காரை நிறுத்தினதும் காத்திருந்த மாதவி புன் சிரிப்புடன் வந்து கதவை திறந்து விட்டாள். இருவரும் உள்ளே வந்ததும் வசந்த் கதவை சாத்தினான். என்ன சார், அதுக்குள்ள கதவை சாத்துறீங்க என்றாள் மாதவி குறும்பாய். சச்ச, அதுக்காக இல்ல, முக்கியமான விஷயம் பேசணும் உன்கிட்ட. சோஃபாவில் அவன் அருகில் வந்து ஒட்டினார் போல அமர்ந்து 2 கைகளையும் அவன் தொடையில் ஊன்றி தன் தாடையில் முட்டு கொடுத்து கொண்டு பேசுங்க என்றாள் மாதவி. மாதவி, உன்னை எதுக்காக வீட்டுக்கு வர சொன்னேன்? என் உதவி உங்களுக்கு தேவைப்படுறதா சொன்னீங்க. ஏன் மாதவி, உன்னை நான் நம்பலாமா? எதுக்கு? ரகசியம் எதுவும் சொல்றதுக்கா? தாராளமா நம்பலாம். நான் திறக்கப்படாத தபால் பெட்டி. எத்தனையோ பேர் தங்களோட ரகசியங்களை என்கிட்ட போட்டிருக்காங்க தெரியுமா? சும்மா சொல்லுங்க, பத்திரமா வச்சுப்பேன். மாதவி, என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நான் ஒரு பிடிவாதக்காரன். எதையாச்சும் அடைய நினைச்சா அதை அடைஞ்சாகணும். வழிகளை பத்தி கவலைப்பட மாட்டேன். இவ்வளோ சுத்தி வளைக்க வேணாம் சார். இப்போ உங்க பிரச்சனை என்ன? அதுக்கு நான் எந்த வகையில உதவணும் சொல்லுங்க. நிச்சயமா செய்யறேன். அன்னைக்கு மேலோட்டமா சொன்னேன், இப்போ விவரமா சொல்றேன். நம்ம அலுவலகத்துல வேலை பார்க்கறாரே மணி, அவரோட தங்கச்சி மனோவை நான் நேசிக்கிறேன் மாதவி. அதான் தெரியுமே, என்ன நேசிக்கிற மாதிரி தானே? சேச்சே, இது நட்பு, அது காதல். நட்பா? நட்புல காமம் உண்டா? சரி, இது காமம் கலந்த நட்பு. அட, என்னவோ ஒண்ணு. ஆனா மனோவை நான் அடைஞ்சே ஆகணும் மாதவி. அடையணும்னா எப்படி? நீ நினைக்கிற தப்பான அர்த்தத்துல இல்ல. அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். என்ன சார் இது விசித்திரமா இருக்கு? உங்க விருப்பம். நாளை மறுநாள் மனோவுக்கு கல்யாணம். அழைப்புதல் எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காரு மணி.
இப்ப இப்படி சொல்றீங்களே, இது எப்படி நடக்கும்? நடக்கும் மாதவி. நிச்சயம் ஆன இந்த கல்யாணத்தை நிறுத்த சில முயற்சிகள் எடுத்தேன். அதுல எனக்கு தோல்வி. இப்ப ரொம்ப அழுத்தமான முயற்சியில இறங்கி இருக்கேன். இந்த தடவை கண்டிப்பா கல்யாணம் நிக்கும். அப்புறம் அதுவும் கல்யாண சத்திரத்துல கடைசி நிமிஷத்துல கல்யாணம் நிக்கும். ஒரே பரபரப்பாயிடும். அந்த சமயத்துல மனோவை ஏத்துக்க நான் முன் வருவேன். இக்கட்டான அந்த சூழ்நிலையில மனோவுக்கும் சரி, அவளை சேர்ந்தவங்களுக்கும் சரி, வேற வழி இல்லாம என்ன ஏத்துக்குவாங்க. அன்னைக்கு சொன்ன திட்டம் பிரமாதமா தான் தெரிஞ்சது. கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போறோம் சார்? இதுலதான் சாமர்த்தியம் தேவைப்படுது மாதவி. என்ன செய்யணும் சொல்றேன் சொன்னான். விவரமாக வசந்த் சொல்ல சொல்ல விழி விரிந்து ஆச்சரியமாக கேட்டாள் மாதவி. என்ன மாதவி, செய்வியா? செய்யலாம், ஒன்னும் பிரமாதமான வேலை இல்ல. ஆனா இதனால எனக்கு என்ன லாபம் சார்? ஓகே, அப்போ நீ லாபத்தை எதிர்பார்க்கறியா? எதிர்பார்க்கறது தப்பா? வசந்த் யோசித்தான். நியாயம்தான். என்ன எதிர்பார்க்கற சொல்லு. என்ன செய்வீங்க எனக்கு நீங்களே சொல்லுங்க. என்னால அலுவலகத்துல உனக்கு பதவி உயர்வு வாங்கி தர முடியும். சந்தோஷம். அப்புறம் அவ்வளவுதானா? வேற என்ன? பணம் வேணுமா? சச்ச, பணம் எல்லாம் வேணாம். என்கிட்ட நெக்லஸ் வகையே இல்ல. சிவப்பு கல் வச்ச நெக்லஸ்னா எனக்கு உயிர். புரியுது மாதவி, உனக்கு வாங்கி தர்றேன். திருப்தி தானே? 100% திருப்தி. அப்போ நான் புறப்படட்டுமா? நீங்க கொடுத்திருக்கிற வேலை நாளைக்கு தானே? ஆமா. பின்ன இப்பவே போக சொல்றீங்களே? இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போய் நான் என்ன பண்றது? போர் அடிக்குமே என்று அவனின் ஒரு பக்க மீசையை பிடித்து இழுக்க அவள் முகத்தின் மேல் ஆர்வமாய் கவிழ்ந்தான் வசந்த். மறுநாள் 26ஆம் தேதி வீட்டின் முன்னறையில் அமர்ந்து தன்னை சுற்றிலும் நிறைய அட்டை பெட்டிகளும் சணல் பந்தும் வைத்துக் கொண்டு கல்யாண சத்திரத்திற்கு எடுத்து போக வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து அடுக்கி கொண்டிருந்தான் மணிவண்ணன். அங்கே பெஞ்சின் மேல் சூட்கேஸை வைத்து புது துணிகளை அதில் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் நிர்மலா. ஏங்க, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்ன பயம்? அந்த 10,000 ரூபாய் குறையறத பத்தி மாப்பிள்ள அவ்வளோ பெருசா எடுத்துக்கலைன்னு சொல்றீங்க. நாளைக்கு முகூர்த்த நேரத்துல பிரச்சனை ஆகிட்டா? ஏண்டி, நீ நல்லதையே நினைக்க மாட்டியா? நான் தான் கார்த்திக் கிட்ட தனியா அழைச்சிட்டு போய் எல்லா விவரத்தையும் தெளிவா எடுத்து சொன்னேனே. கடைசியில முடியலன்னா கவலைப்படாதீங்க, எங்க அப்பா அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன்னு சொன்னாரு. இப்படி எத்தனை பேர் சொல்லுவாங்க? அவர் தான் சொல்லிட்டாருன்னு நீங்க முயற்சி பண்றதையே விட்டாச்சா? என்னடி அவ்வளோ அல்பமா எடை போட்டுட்ட? எத்தனை பேரை கேட்டிருக்கேன் தெரியுமா? அநேகமா முகூர்த்தத்துக்குள்ள 10,000 புரட்டிடுவேன் பாரேன். அதை செய்ய பாருங்க. அப்பதான் கௌரவமா இருக்கும். முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி எடுத்த எடுப்புலயே அவங்கள கெஞ்சுறது நல்லா இருக்காதுங்க. பணம் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு கெட்ட எண்ணமா நிர்மலா? பாப்போம், ஆண்டவன் மேல பாரத்தை போடு. வீட்டின் வாசலில் டப் டப் என்று ஸ்கூட்டர் வந்து நிற்க இருவரும் பரபரப்பை எழுந்து கொண்டு சிரித்த முகத்துடன் கார்த்திக்கை வரவேற்றார்கள். நாற்காலியை பிரித்து போட்டு முந்தானையில் துடைத்தாள் நிர்மலா. உட்காருங்க. மனோ மனோ எங்க நிர்மலா? பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கா, நான் போய் கூட்டிட்டு வர்றேன். வேணாங்க, நான் மனோவை பார்க்க வரல என்றான் கார்த்திக். நீங்க சத்திரத்துக்கு சாமானெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக என் நண்பனோட வேன் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சாயங்காலம் இங்க வரும், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை சொல்லிட்டு போகதான் வந்தேன். எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தனிப்பட்ட முறையில போட்ட அழைப்புதல் இது. இந்தாங்க, இதை மனோ கிட்ட கொடுத்துருங்க. இருங்க மாப்பிள்ள, அவளை கூட்டிட்டு வர சொல்றேன். நீங்களே நேர்ல கொடுத்துருங்க. பரவாயில்லைங்க, வேணாம், நான் வர்றேன். ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஒண்ணு வேணாம். கார்த்திக் புறப்பட்டு ஸ்கூட்டரை இயக்கி சென்றதும் நிர்மலாவை பார்த்தான் மணி. சொன்னேனே பாத்தியா? மாப்பிள்ளையோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டியா? மனோ மட்டும் தனியா இருந்தா பேசலாம்னு வந்திருப்பாரு. உன் சந்தேக புத்தி உன்னை விட்டு போகாதே. மனோவை பாக்குறதுதான் நோக்கம்னா கூட்டிட்டு வர சொல்லி நேர்லயே கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதுக்காக பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. அன்னைக்கே சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? எனக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் பொய்யும் திருட்டும் தான்னு. நீங்க பார்த்த மாப்பிள்ளைய புகழ்ந்தது இருக்கட்டும், சூடம் பூரா சாமான்கள் அலங்கோலமா கிடக்கு. வேலையை பாருங்க. மணிவண்ணன் மறுபடியும் காரியத்தில் இறங்கின பொழுது, நான் உள்ள வரலாமா சார்? நிமிர்ந்து பார்த்தான். கவர்ச்சியான சிரிப்புடன் மாதவி நின்று கொண்டிருந்தாள். அடடே, நீங்களா? வாங்க வாங்க. நிர்மலா, இவங்க என் கூட வேலை பார்க்கறவங்க, மாதவின்னு பேரு. உட்காருங்க. என்ன இது அதிசயமா? வீட்டுல வேலை எதுவும் இல்ல. திடீர்னு உங்க தங்கச்சி கல்யாண பத்திரிக்கை பார்த்தேன். நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும். உங்க மனைவியோட ஒத்தாசை செய்யலாம்னு வந்தேன். மணிவண்ணனுக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லா வேலையும் ஆயிடுச்சு. சாயங்காலம் மூட்டை முடிச்சோட சத்திரத்துக்கு போக வேண்டியதுதான். அப்படியா? தண்ணி கொடுங்களேன். நிர்மலா, சர்பத் இருந்தா போட்டுக்கொட. நிர்மலா உள்ளே போனதும் எழுந்தாள் மாதவி. பரவாயில்ல சார், ரொம்ப சுத்தமா வச்சிருக்கீங்க வீட்டை. இதான் உங்க படுக்கை அறையா? பார்க்கலாமா? பாருங்களேன் என்றான், இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்காமல். படுக்கை அறைக்குள் வந்த மாதவி தன்னை தொடர்ந்து மணி உள்ளே வரவில்லை என்பதை உணர்ந்து வாசலை ஒரு தரம் பார்த்து கொண்டாள். தன் கைப்பையை திறந்தாள். கைக்குட்டை சுற்றின அந்த புத்தம் புது 100 ரூபாய் நோட்டுக்கட்டை மணியின் படுக்கை மெத்தையை சட்டென்று உயர்த்தி
கைக்குட்டை இல்லாமல் வைத்துவிட்டு மெத்தையை பழையபடி வைத்தாள். வெளியே வந்தாள். சுவத்துல மாட்டியிருக்கிற குழந்தை படம் ரொம்ப அழகா இருக்கு மணி சார் என்றாள். நிர்மலா கொண்டு வந்து தந்த சர்ப்பத்தை குடித்துவிட்டு, அப்போ என் உதவி உங்களுக்கு தேவையில்லை என்றாள். நாளைக்கு காலையில கொஞ்சம் முன்கூட்டியே கல்யாணத்துக்கு வர்றீங்களா? சத்திரத்துல எனக்கு உதவி செய்யலாம் என்றாள் நிர்மலா. கண்டிப்பா வர்றேன் என்று சிரித்துவிட்டு விடை பெற்று கொண்டு வெளியே சென்றாள் மாதவி. மாதவியின் திடீர் விஜயத்தின் ஆச்சரியம் இன்னும் விலகாமல் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான் மணி. மறுநாள். பகுதி 13. காலை 6 மணிக்கு எல்லாம் நாதஸ்வர கோஷ்டி கல்யாண சத்திரத்தை இசையில் நிரப்பத் தொடங்க, குளியல் அறைகளில் தண்ணீர் சத்தம். வெளியே காத்திருந்தவர்கள் சரசரவென்று பல் தேய்த்தார்கள். மணிவண்ணன் வேஷ்டியை மடக்கி கட்டிக்கொண்டு சமையல் கட்டில் சமையல்காரர் கேட்கிற பொருட்களை எல்லாம் கூடைகளில் இருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான். 4-5 பேர் தரையில் அமர்ந்து சமையல் வேலைகளில் தீவிரமாக இருந்தார்கள். மரப்பலகை வைத்து அதன் மேல் 10 வினாடிகளில் ஒரு முழு கேரட்டை கூரிய கத்தியினால் வட்டவட்டமாக துண்டுகளாக்கி கொண்டிருந்தார் ஒருவர். ஒரு நடுத்தர வயது அம்மாள் முழங்கால் வரைக்கும் சேலையை உயர்த்தி வைத்து கொண்டு ஆட்டுக்கல்லில் வடை கரைத்து கொண்டிருக்க, இன்னொரு பெண் பெரிய பித்தளை பாத்திரத்தில் அரிசி கழுவி கொண்டிருக்க, வெற்றிலைச்சாறு வளைந்து விடாமல் ஜாக்கிரதையாக உதடுகளை மேல் நோக்கி வைத்து கொண்டு தலைமை சமையல்காரர் கேட்டார். என்னப்பா மணி, இட்லி வைக்க ஆரம்பிக்கலாமா? இப்போ காலை சிற்றுண்டிக்கு எத்தனை எத்தனை இலை விழும்னு எதிர்பார்க்குற? இங்க சத்திரத்துல ஆட்கள் கம்மியா இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? என் வீட்டுக்கும் சத்திரத்துக்கும் தூரம் அதிகம் இல்லாததால பாதி விருந்தாளிங்க என் வீட்டிலேயே தங்கியிருக்காங்க. எல்லாரும் வந்துருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வந்துருவாங்க. குறைச்சி வச்சு பார்த்தாலும் 150 இலை விழும். நீங்க இட்லி வைக்காமலே சட்னி அரைச்சாயிடுச்சா? அதென்ன 10 நிமிஷம் வேலை. மத்தியான சாப்பாடு ஆயுசுக்கும் மறக்கக்கூடாது. அப்படி செஞ்சிருங்க. நான் போட்டு கொடுத்த பட்டியல்ல நீங்க எதையுமே குறைக்காம வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் என்ன கவலை, சமாச்சிடலாம். நிர்மலா அவசரமாக மணிவண்ணனிடம் வந்தாள். என்னங்க, நீங்க சமையல் கட்டிலே நின்னுட்டீங்க, இன்னும் குளிக்கலையா? குளியலறை முழுக்க ஆள் இருக்கு. நான் எங்க குளிப்பேன் நிர்மலா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. இப்போ போய் பாருங்க, காலியா இருக்கும். குளிச்சுட்டு நீங்க மளிகை கடைக்கு போக வேண்டியிருக்கும். ஏன் நிர்மலா? புரோகிதர் வந்தாச்சு. மளிகை சாமான் சரக்கு பூரா வந்துருச்சு. புரோகிதரோட தனி லிஸ்ட் படி சாமான்கள் இன்னும் வரல. கடைக்காரன் மறந்துருக்கணும். ராத்திரியே எல்லாத்தையும் சரி பார்க்க சொன்னேனே. சரி, இதோ குளிச்சுட்டு போய் வாங்கிட்டு வர்றேன். 10:30க்கு தானே முகூர்த்தம், இன்னும் நேரம் இருக்கு. மணிவண்ணன் சத்திரத்தின் குளியல் அறைக்குள் ஓடினான். 9 மணி. அலுவலக கட்டிடத்தின் வாசலில் காரை நிறுத்திவிட்டு இறங்கினான் வசந்த். தன் அலுவலகத்தினுள் நுழைந்த போது கிட்டத்தட்ட அத்தனை ஊழியர்களும் நல்ல உடையணிந்து வந்திருந்தார்கள். வணக்கம் வணக்கம் சொன்னார்கள். நேராய் தனது அறைக்கு சென்று அமர்ந்தான் வசந்த். கொஞ்ச நேரத்தில் அக்கவுண்டன்ட் கதவை செல்லமாக தட்டிவிட்டு உள்ளே வந்து, சார் என்று தயங்கினார். என்ன? இன்னைக்கு நம்ம மணிவண்ணன் தங்கச்சிக்கு கல்யாணம். அலுவலகத்துல ஒருத்தர் பாக்கி இல்லாம தனித்தனியா பத்திரிக்கை தந்திருக்கா மணி. 2 மணி நேரம் அனுமதி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே போய் தலையை காட்டிட்டு திரும்பிடலாம்னு ஊழியர்கள் அபிப்பிராயப்படுறாங்க. அட ஆமா, இன்னைக்கு தானே கல்யாணம். ஆமா சார், நான் மறந்தே போயிட்டேனே. நான் கூட தான் வரணும். எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாமா? சரி சார். மணி என்ன ஆகுது? 9:05. கல்யாணம் எத்தனை மணிக்கு? 10:30க்கு சார். 10 மணிக்கு புறப்பட்டா கூட போதும் இல்ல? போதும் சார். இன்னைக்கு மணி பொறுப்புல கேஷியரா யாரு பொறுப்பெடுத்திருக்கா? பத்மநாபன் சார். முந்தா நாளே மணி சார் பேங்க்ல இருந்து 30,000 பணம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு. பத்மநாபனை விட்டு இன்னைக்கு சம்பளம் போட்டுட சொல்லுங்க. 10 மணிக்கு எல்லாருமே போகலாம், சரிதானே? சரி சார். அக்கவுண்டன்ட் சிரிப்பாய் வெளியே வர ஆவலாக காத்திருந்த மற்றவர்கள் அவர் முகத்தை பார்த்தார்கள். என்ன சார் சொன்னாரு? ஊழியரோட தங்கச்சிக்கு தானே கல்யாணம், ஊழியருக்கே இல்லையே அப்படின்னு சத்தம் போடுவான்னு நினைச்சேன். ஆச்சரியம். அவரும் வர்றேன்னுட்டாரு. 10 மணிக்கு போகலாம்னு சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கே சம்பளம் போடவும் சொல்லிட்டாரு. பரவாயில்லையே, இன்னைக்கு நல்ல மூடுல இருக்காரு போல இருக்கு என்றான் பத்மநாபன். டைபிஸ்ட் மாதவி உதட்டுக்குள் சிரித்து கொண்டாள். அக்கவுண்டன்ட் சார் மணி லாக்கர் சாவி என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. வாங்க, உங்க சாவியை போட்டு திறந்து பணத்தை எடுத்து கொடுங்க என்றான் பத்மநாபன். வளையடிக்கப்பட்ட கேசியரின் தனி பகுதிக்குள் வந்து அதற்குள்ளே இருந்த சிறிய அறையில் இருந்த இரும்பு லாக்கரில் அக்கவுண்டன்ட் தனது சாவி கொத்தை உபயோகித்து திறந்து பிறகு பத்மநாபனும் திறக்க லாக்கரின் கதவு திறந்தது. 2 100 ரூபாய் கட்டுகளை வெளியே எடுத்த அக்கவுண்டன்ட் உடனே பதறினார். என்னப்பா இது, 2 கட்டு தான் இருக்கு. மணி பேங்க்ல எடுத்த பணம் 30,000 ஆச்சே. 3 கட்டுல இருக்கணும். நல்லா பாருங்க சார், எங்க போயிடும்? நன்றாக பார்த்துவிட்டு, உண்மையாதான் சொல்றேன், 2 கட்டு தான் இருக்கு. என்ன சார் இது? பணம் எடுத்துட்டு வந்தது சனிக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை. உங்க சாவி உங்ககிட்ட இருக்கு, இன்னொரு சாவி மணி கொடுத்து இப்ப என்கிட்ட இருக்கு. எப்படி குறையும்? சனிக்கிழமை பணத்தை உள்ள வச்சது நீங்க தானே? நான் இல்லப்பா, என் மேஜையில நான் மும்மரமா இருந்தேன்.
மணி என்கிட்ட வந்தான். 30,000 எடுத்துட்டு வந்துட்டேன், லாக்கர்ல வைக்கணும், சாவி கொடுங்கன்னு கேட்டான், கொடுத்தேன். கொண்டாந்து வச்சுட்டு திருப்பி வந்து சாவியை கொடுத்துட்டு வச்சுட்டேன்னு சொன்னான். பணத்தை நான் கண்ணால பார்க்கல. என்ன சார் இது குழப்பம்? வாங்க மேனேஜர் கிட்ட சொல்லலாம். இருவரும் பதறி அடித்துக்கொண்டு வசந்தின் அறைக்குள் வந்தார்கள். கோபமாய் நாற்காலியிலிருந்து எழுந்தான் வசந்த். என்னையா நடக்குது இந்த அலுவலகத்துல? 30,000க்கு காசோலையில கையெழுத்து போட்டிருக்கேன். சம்பள பணம் புது நோட்டா இருக்கட்டும்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டு புது கட்டுகளா கொடுக்க சொன்னேன். இதோ பாருங்க, வரிசை என்ன கூட குறிச்சு வச்சிருக்கேன். பணத்தை காணோம்னா என்ன அர்த்தம்? எதுவுமே புரியல சார் என்றார் அக்கௌண்டன்ட். இதுல புரியாம போறதுக்கு என்ன இருக்கு? நீங்க நேரடியா பணத்தை உள்ள வைக்கல. உள்ள வச்சது மணிவண்ணன். அதுக்கப்புறம் இப்பதான் லாக்கரை திறக்கிறோம். பணம் குறையுது, மணிதான் எடுத்திருக்கணும். சார், மணியா? நிச்சயமா அந்த ஆள் தான். தங்கச்சி கல்யாணத்துக்காக 10,000 கடன் கேட்டிருந்தான் நம்ம கம்பெனில. அது உத்தரவாகல. துணிஞ்சு கம்பெனி பணத்திலே கைய வச்சு ஜோரா கல்யாணம் நடத்துறான். என்ன முடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? இந்த பகுதியோட போலீஸ் ஸ்டேஷன், உடனே ஃபோன் பண்ணுங்க. பணம் மணிக்கிட்ட தான் இருக்கு. சார், தயங்கினார் அக்கௌண்டன்ட். திருட்டு விஷயத்துல மட்டும் நான் யாருன்னு பார்க்க மாட்டேன், தயவுதாட்சணியம் பார்க்க மாட்டேன். ஃபோன் நீங்க பண்றீங்களா, நான் பண்ணட்டுமா? அக்கௌண்டண்டை வியர்த்து போன கைகளால் தொலைபேசியை எடுத்தார். அடுத்த 10வது நிமிடம் வசந்தின் அறையில் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார். நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்போ அந்த மணிதான் செஞ்சிருக்கணும்னு நம்ப வேண்டியதா இருக்கு. நல்ல வேலையா திருட்டு போன பணம் புது நோட்டு. அதனால எண்கள் நமக்கு தெரியும். இதை வச்சு சுலபமா அவரை மடக்கிடலாம். என்னோட வாங்க, அவரை விசாரிக்கலாம், வீட்டுல சோதனை போடலாம். போலீஸ் ஜீப்பும் பின்னால் வசந்தின் காரும் அக்கௌண்டன்ட் பத்மநாபன் இருவரும் மணிவண்ணனின் வீட்டை நோக்கி பயணப்பட்ட போது மணி 9:30. மணமேடையில் கார்த்திக் மட்டும் அமர்ந்திருந்தான். புரோகிதர் சொல்லும் மந்திரங்களை ஈடுபாடே இல்லாமல் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். மேடைக்கு அருகே விரிக்கப்பட்டிருந்த ஜமுக்காலங்களில் தலை நிறைய பூ வைத்த பெண்கள் நிறைந்திருந்தனர். பின்னால் வரிசையாக போடப்பட்டிருந்த மடக்க நாற்காலிகளில் ஆண்கள் ஊர்க்கதை உலகக்கதை பேசிக் கொண்டிருந்தனர். நாதஸ்வரம் வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தது. விழாவுக்கும் கையுக்கும் நடுவில் தோல்பை வைத்துக் கொண்டு இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டு உள்ளே வருகிறவர்களை பார்த்து 2 கைகளையும் கூப்பி வணக்கம் வைத்துக் கொண்டிருந்த மணிவண்ணன் நிர்மலாவை அழைத்துச் சொன்னான். நிர்மலா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு. உங்க சித்தியும் சித்தப்பாவும் இன்னும் நம்ம வீட்டுல புறப்பட்டுட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்கு போய் அவங்கள சத்திரத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு வந்துடுறியா சீக்கிரம்? சரிங்க என்று நிர்மலா புறப்பட்டு மனோவுக்கு கூந்தல் அலங்காரம் நடந்து கொண்டிருக்க அறைக்குள் ஒரு தரம் எட்டி பார்த்து சீக்கிரம் ஆகட்டும் என்று துரிதப்படுத்திவிட்டு சத்திரத்தை விட்டு வெளியேறினான். 2 தெருக்கள் தள்ளி தங்கள் வீட்டுக்கு வந்து தன் சித்தி சித்தப்பாவை துரிதப்படுத்திவிட்டு வீட்டை பூட்டை தேடி தயாராய் வைத்துக்கொண்டு நிமிர்ந்த போது வாசலில் வந்து நின்றது போலீஸ் ஜீப். பகுதி 14. நிர்மலா போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் கவலைப்படவே இல்லை. பக்கத்து வீட்டிற்கோ அல்லது எதிர் வீட்டிற்கோ வந்திருப்பதாகத்தான் கருதினாள். இன்ஸ்பெக்டரும் 2 போலீசாரும் உள்ளே நுழைந்த போது கூட ஏதோ விலாசம் விசாரிக்க வந்திருப்பதாக நினைத்தாள். என்ன சார் என்றாள். நீங்க யாருமா? பின்னாலேயே உள்ளே நுழைந்த வசந்த் சொன்னான். அவங்கதான் மணிவண்ணனோட மனைவி. வசந்தை பார்த்த பிறகுதான் நிர்மலாவின் மனதில் ஒரு லேசான கலவரம் எழுந்தது. என்ன விஷயம் சார்? எங்க உங்க கணவர்? இன்னைக்கு அவர் தங்கச்சிக்கு கல்யாணம். பக்கத்து சத்திரத்துல தான், அங்கதான் இருக்காரு. என்ன விஷயம் சார்? புறப்பட்டு விட்ட நிர்மலாவின் சித்தியும் சித்தப்பாவும் மழுங்க மழுங்க பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. எங்க வச்சிருக்காரு அந்த பணத்தை என்றார் இன்ஸ்பெக்டர். எந்த பணம்? நடிக்காதீங்க. உங்க கணவர் அலுவலகத்துல இருந்து 10,000 ரூபாய் கையாடல் பண்ணியிருக்கிற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாது? பெரிய இரும்பு சுத்தியலால் ஓங்கி மண்டையில் அடித்தது போல் இருந்தது நிர்மலாவுக்கு. உடம்பு முழுவதும் ரத்தம் எகிரி பாய்ந்தது. நாக்கு வறண்டு போய் உடல் தள்ளாடியது. அருகில் இருந்த தூணை கெட்டியாக பிடித்து கொண்டாள். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. என் கணவர் அந்த மாதிரி நபர் இல்ல. மேனேஜர் சார், நீங்க எடுத்து சொல்லுங்க என்றாள். நான் எடுத்து சொல்லிதான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சனிக்கிழமை வங்கியில இருந்து 30,000 எடுத்துட்டு வந்தது உங்க கணவர். நேத்து அலுவலகம் இல்ல. இன்னைக்கு காலையிலேயே திறந்து பார்த்தா 20,000 தான் இருக்கு. லாக்கருக்குள்ள பூந்து எலி எடுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு நாங்க நினைச்சுக்க முடியுமா? பணம் குறையுதுன்னா என் கணவர் தான் எடுத்திருக்கணுமா? அவர் பொறுப்புல தானே சாவி இருக்கு. 2வது, லாக்கரை வேறையாச்சும் திருடன் திறந்திருந்தா 10,000 மட்டுமா திருடுவான்? 30,000 எடுத்திருப்பாவனே. 3வது, 30,000 எடுத்திருப்பானே. 3வது, இப்போ 10,000 அவசரமான தேவை உங்க கணவருக்கு தான். 4வது, கம்பெனியில் அவர் கேட்டிருந்த கடன் உத்தரவாகல. அதனால மணிவண்ணன் தான் பணத்தை எடுத்திருக்காரு. நிர்மலாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. கையை பிசைந்தால் தன் சித்தப்பாவை பார்த்தாள். சித்தப்பா, எனக்கு எதுவும் புரியல. அவர் அந்த மாதிரி கீழ்த்தரமா காரியம் பண்றவர் இல்ல. நீங்க எடுத்து சொல்லுங்க. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அந்த சித்தப்பா இன்ஸ்பெக்டர் அருகில் வந்தார். சார், எதுவா இருந்தாலும் நீங்க விசாரணையை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வச்சுக்க கூடாதா? இப்ப சத்திரத்துல கல்யாணம் நேரம் ஆகிட்டு இருக்கு. மணிவண்ணனை எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். இன்ஸ்பெக்டர் சிரித்தார். உங்களுக்கு கல்யாணம் முக்கியம், எங்களுக்கு குற்றவாளி முக்கியம். எந்த குற்றவாளியும் தான் ஒரு குற்றவாளின்னு கழுத்துல போட்டு எழுதி மாட்டிக்கிறது இல்ல.
சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஒருத்தனை மாத்துது. உங்க மணிவண்ணன் புடம் போட்ட தங்கமாவே இருக்கட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இப்போ அவர் மேல சந்தேகப்படுறதுக்கு காரணங்கள் அழுத்தமா இருக்கு. அதனால எங்க கடமையை நாங்க செஞ்சுதான் ஆகணும். இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? முதல் நடவடிக்கையா இந்த வீட்டை சோதனை போடணும். சித்தப்பா பரிதாபமாக நிர்மலாவை பார்த்தார். நிர்மலா உறுதியுடன் சொன்னார், இன்ஸ்பெக்டர், நீங்க தாராளமா வீட்டை சோதனை போடலாம். சித்தப்பா, நீங்க சித்தி அழைச்சிட்டு சத்திரத்துக்கு போங்க. இவங்க வீணா சந்தேகப்பட்டு வந்திருக்காங்க. அங்க அவர்கிட்ட எதையும் சொல்லி குழப்ப வேணாம், நான் வந்துடுறேன். சித்தப்பாவும் சித்தியும் தயங்கி தயங்கி வெளியேறினார்கள். வசந்த் ஒரு சிகரெட் எடுத்து கொளுத்தி கொண்டான். உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. கான்ஸ்டபிள்ஸ், வீடு புறா பாருங்க. மணிவண்ணனோட படுக்கை அறை எதுமா காட்டுங்க. நிர்மலா முன்னால் நடந்து தங்கள் அறைக்குள் நுழைய இன்ஸ்பெக்டர் தொடர்ந்தார். வசந்த் உள்ளுக்குள் நகைத்து கொண்டான். என் கணவரை பத்தி எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர். எனக்கு கொஞ்சமாவது சலனம் இருந்தா இப்படி உங்களை சோதனை செய்ய அனுமதிப்பேனா என்றாள். நீங்க அனுமதி காட்டா அனுமதி வாங்க எங்களுக்கு தெரியும். அந்த பீரோவை தரங்க. சாவி கொத்தை எடுத்து திறந்தாள் நிர்மலா. சட்டைகள், வேஷ்டிகள், பேண்டிகள், சேலைகள் என்று நிதானமாக கலைத்து பார்த்தார். பிளாஸ்டிக் பொருட்களை நகர்த்தி பார்த்தால் உள்ளறைகளை ஆராய்ந்தார். பீரோவை மூடச் சொன்னார். கட்டில் பக்கம் திரும்பினவர் 4 தலையணைகளையும் எடுத்து எடுத்து பார்த்தார். பிறகு கட்டிலின் கால் மாட்டில் மெத்தை பகுதியை உயர்த்தினவர் அதிர்ந்தார். வாங்கம்மா இங்க. இது என்ன? தன் கட்டில் மெத்தைக்கடியில் இருந்த அந்த புத்தம் புதிய 100 ரூபாய் நோட்டுக்கட்டை பார்த்து திடுக்கிட்டாள் நிர்மலா. சார், சார், இது இது இங்க எப்படி வந்துச்சு? என்னையே கேக்குறீங்களா? கால் முளைச்சு வந்துருச்சு போல இருக்கு என்று தனது கைக்குட்டையை போட்டு நோட்டுக்கொட்டை வெளியில் எடுத்தார். வசந்த், இங்க வாங்க. நீங்க குறைஞ்சதா சொல்ற அதே வரிசை எண்கள் உள்ள நோட்டுக்கட்டு இதோ இருக்கு. சிகரெட்டை உதறிவிட்டு விரைந்து வந்தான். பாத்தீங்களா சார், நான் தான் அப்பவே சொன்னேனே மணிதான்னு. என்கிட்ட தனிப்பட்ட முறையில கடனா கேட்டிருந்தா கூட முயற்சி பண்ணியிருப்பேன். நிர்மலாவுக்கு தலை சுற்றியது. 2 நெற்றிகளையும் அழுத்தி பிடித்து கொண்டாள். இன்ஸ்பெக்டரை பார்த்து கெஞ்சினாள். சத்தியமா இந்த பணம் இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். என் கணவர் அப்பாவி சார். அவரை எதுவும் செஞ்சிடாதீங்க சார். நாங்க என்னமா செய்ய போறோம்? தொடக்கூட மாட்டோம். சட்டப்படி கைது பண்ணி முறைப்படி நடவடிக்கை எடுக்க போறேன். அவ்வளவுதான். வாங்க வசந்த். சத்திரம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். இன்ஸ்பெக்டர், கல்யாணமே நின்னு போயிடும் இன்ஸ்பெக்டர். மிக பரிதாபமாக கண்களில் நீர் வழிய கெஞ்சினாள் நிர்மலா. மன்னிக்கணும், நாங்க எங்க கடமையை செஞ்சுதான் ஆகணும். இன்ஸ்பெக்டர் வேகமாக வெளியேறி ஜீப்பில் அமர பிரம்மை பிடித்தவள் போல் நின்றிருந்தாள் நிர்மலா. திடீரென்று வீட்டை கூட சாத்தாமல் சத்திரத்தை நோக்கி ஜீப்புக்கு முன்பாக ஓடத் தொடங்கினாள். சத்திரத்தின் வாசலில் ஜீப் வந்து நிற்பதற்கு முன்பாக ஓடி வந்துவிட்ட நிர்மலா மூச்சிறைக்க மற்றவர்களின் கவனத்தை கவராமல் வேகமாக நடந்து மணமேடை அருகில் சிரித்து கொண்டிருந்த தன் கணவனை அடைந்தாள். மேடையில் இப்பொழுது மனோ கார்த்திக்கின் அருகில் தலை குனிந்து மௌன புன்னகையுடன் அமர்ந்திருக்க, மாங்கல்யம் தேங்காயின் மேல் வைத்து பெரிய மனிதர்களின் ஆசிர்வாதத்திற்காக வலம் வந்து கொண்டிருந்தது. என்னங்க, சீக்கிரம் அந்த ரூமுக்கு வாங்க சொல்றேன் என்றாள் அவசரமாய். என்ன நிர்மலா, ஏன் இப்படி வேர்த்திருக்கு உனக்கு? இவ்வளோ நேரம் வீட்டுல என்ன செஞ்ச? எல்லாம் சொல்றேன், வாங்க சீக்கிரம். அருகே அருகே இருந்த சாமான்கள் வைக்கும் அறைக்குள் அழைத்து போய் கதவை சாத்தினாள். வார்த்தை எதுவும் வராமல் அழத் தொடங்கினாள். என்னம்மா இது? அறை கதவு தட்டப்பட்டது. நடுக்கத்துடன் கதவை திறக்க அங்கே புன்னகையுடன் இன்ஸ்பெக்டர் நின்றார். அவரை சுற்றிலும் கார்த்திக்கின் அப்பா, இன்னும் சில முக்கிய உறவுக்காரர்கள் புரியாத முகங்களுடன் நிற்க, என்னம்மா, சீக்கிரம் ஓடி போயிடுங்கன்னு திட்டம் கொடுக்க ஓடி வந்தியா? புரியாமல் குழப்பமாய் பார்த்தான் மணிவண்ணன். கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பேரையும் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ள ஒவ்வொருவரும் அடுத்தவர் காதுக்குள் சுய கற்பனை சரக்குகளை செலுத்தி கொண்டிருக்க, இன்ஸ்பெக்டர் சுருக்கமாய் கொஞ்சம் சத்தமாய் விவாதித்து முடித்து, நீங்க உடனே எங்க கூட வரணும். வரணும்னு இல்ல, கல்யாணம் முடிஞ்சதும் ஆசீர்வாதம் செஞ்சுட்டு கூட புறப்படலாம், காத்திருக்கோம். மாப்பிள்ளை கார்த்திக்கின் முகம் சிவந்தது. அவன் அப்பவே பற்களை கடித்துக் கொண்டிருந்தான். மணிவண்ணன் தனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த எதிர்பாராத அவமானம் தாங்காமல் கூசி போனான். உடல் முழுக்க வியர்த்து போனான், பதறி போனான். திடீரென்று வெறித்தனமாய் கத்தினான். என் வீட்டு கட்டிலுக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 30,000 தான் நான் வச்சது. இதுக்கு மேல என்ன விசாரிக்கிறதுனா இப்ப பதில் சொல்ல மாட்டேன். கல்யாணத்தை நடத்த விடுங்க. கைது பண்றதுனா கைதுக்கு உத்தரவு காட்டுங்க. உத்தரவு இல்லாமலேயே கைது பண்ண அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு மணிவண்ணன். நீங்க இவ்ளோ கீழ்த்தரமான நபரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்றான் உஷ்ணமாக கார்த்திக். இந்த திருட்டு குடும்பத்திலேயே போய் சம்பந்தம் பண்ண பார்த்தோமே, நல்ல வேலை தப்பிச்சோம். கல்யாணமும் வேணாம், கருமாதியும் வேணாம், புறப்படுடா என்றார் கார்த்திக்கின் அப்பா. பகுதி 15. அவ்வளவு கீழ்த்தரமான நபரா நீங்க என்று கார்த்திக் அத்தனை பேர் மத்தியிலும் கேட்டதும் கூசி குறுகி போய்விட்டான் மணிவண்ணன். நடக்கும் அத்தனை ரகளையும் பதைப்புடன் மணமேடையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த மனோ வேகமாக எழுந்து வந்தாள். இன்ஸ்பெக்டர், எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் திருட முயற்சி செஞ்சாருன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. மன்னிக்கணுமா, அவர் முயற்சி செய்யல, செஞ்சதே முடிச்சிட்டாரு. உங்க அண்ணிய கேளுமா, நாங்க பொய்யா கதை ஜோடிக்கல. அலுவலக பணத்தை எங்க இருந்து எடுத்தோம்னு தெரியுமா உனக்கு? உங்க அண்ணனோட படுக்கற கட்டிலுக்கு அடியில இருந்து எடுத்தோம்.
அண்ணி அப்படியா? நிர்மலா அழுகையோடு மௌனமாக தலை குனிய பதறி போனான் மணி. நிர்மலாவின் தோள்களை பிடித்து குலுக்கினான். நிர்மலா, உண்மையா நம்ம கட்டிலுக்கடியில இருந்து எடுத்தாங்களா? ஆமாங்க. ஐயோ, எப்படி வந்துச்சு இது? தெரியலைங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து நல்லா நாடகம் ஆடுறீங்க. சரி சார், புறப்படலாமா என்றார் இன்ஸ்பெக்டர். இருங்க இன்ஸ்பெக்டர் என்று தடுத்தாள் மனோ. கம்பெனியில குறையிற பணத்தை எங்க அண்ணனோட கட்டிலுக்கடியில இருந்து எடுத்திருக்கீங்க, அவ்வளவுதானே? ஆமா. இதை வச்சு அவர்தான் திருடனாருன்னு எப்படி சொல்லுவீங்க? வேற யாராவது வேணும்னே எங்க அண்ணன் மேல பழியை ஏற்படுத்தணும்னு பணத்தை கொண்டாந்து வச்சிருக்கலாம்ல. ஏமா, எங்களை என்ன மிட்டாய் சாப்பிட்ற சின்ன குழந்தைன்னு நினைச்சியா? உன் விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை. எங்க கடமையை நாங்க முறைப்படிதான் செய்யறோம். புறப்படுங்க மணி என்றார் இன்ஸ்பெக்டர். சார், கொஞ்சம் இருங்க, கல்யாணம் நடக்கட்டும், முடிஞ்சதுமே வர்றேன் என்று கதறினான் மணி. கார்த்திக்கின் அப்பா சிரித்தார். கல்யாணமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்திலையா? என் பையனுக்கு என்ன தலையெழுத்தா? கார்த்திக், வாடா, இன்னும் ஏன் நிக்கிற? இருங்கப்பா என்று கார்த்திக் மணியை நெருங்கினார். அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு பொய்யும் திருட்டும் மட்டும் பிடிக்காதுன்னு. நான் தான் 10,000 பணத்தை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னேனே, அப்புறமும் ஏன் திருடுனீங்க? ஐயோ மாப்பிள்ள, என்னை நம்புங்க, சத்தியமா நான் திருடல. இது வீண் பழி. என் தங்கச்சியை கைவிட்டுடாதீங்க மாப்பிள்ள. வசந்த் முன்னால் வந்தான். மணி, இங்க பாருங்க, அந்த ஆள்கிட்ட ஏன் கெஞ்சுறீங்க? அலுவலகத்தோட மேனேஜருங்கிற முறையில நான் போலீஸ் கிட்ட பணம் குறையறத பத்தி புகார் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு நாங்க சொன்ன பதில்களை வச்சு உங்களை சந்தேகப்பட்டாரு. உங்க வீட்டுக்கு வந்தோம். பணத்தை நீங்க தான் எடுத்ததா சூழ்நிலைகள் உறுதி பண்ணாலும் இப்பவும் சொல்றேன், நான் உங்க நம்புறேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. உங்களை போலீஸ்ல இருந்து வெளியே கொண்டாட வேண்டியது ஏன் பொறுப்பு. கவலைப்படாதீங்க. மணி வசந்தை உணர்ச்சியே இல்லாமல் பார்த்தான். நெஞ்சின் ஓரத்தில் இவை யாவும் பொய் வார்த்தைகள் என்று ஒரு குரல் மெதுவாக எச்சரிக்கை செய்தது. இந்த சூழ்ச்சியை இவன்தான் செஞ்சிருப்பான்னு பட்டது. யோசிக்க யோசிக்க இவனேதான் என்று அந்த எண்ணம் உறுதிப்பட்டது. ஆனா எப்படி? என் வீட்டோட கட்டிலுக்குள்ள திருட்டு பணம் எப்படி வந்துச்சு? அது மட்டும் புரியல. யாரோ எப்படியோ போறாங்க. ஏன்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? வா, அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு ஜோரான நல்ல குடும்பத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று கார்த்திக்கை கையை பிடித்து இழுத்தார் அவன் அப்பா. கார்த்திக் அவர் கைகளை விலக்கிவிட்டு ஒரு தரம் அழுது கொண்டிருக்கும் மனோவையும் நிர்மலாவையும் பிறகு மணியையும் பார்த்தான். மணி பதறி ஓடி கார்த்திக்கின் அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான். சார், கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. நாங்க நல்ல குடும்பம் தான். சத்தியமா நான் இந்த குற்றத்தை செய்யல. இது அபாண்டமான பழி. என்ன நம்புங்க. உங்க பையனை என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. எங்களை என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சியா? திருடிட்டு ஜெலுக்கு போயிருக்கான் பாரு. அவன் வீட்டுலதான் பொண்ணு எடுத்தேன்னு என்ன சொல்லிக்க சொல்றியா? எங்க கௌரவத்துக்கு இது ரொம்ப அவசியமா? டே வாடா. மணியின் தோளில் ஒரு கை பதிய திரும்பி பார்த்தான். வசந்த் சிரித்தான். மணி, அவங்க போனா போகட்டு, விடுங்க. மனிதாபிமானமே இல்லாம பேசுறாங்க. கல்யாணம் நிக்க வேணாம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட விருப்பம் தெரிவிச்சபடி உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா இதே முகூர்த்தத்துல இப்பவே உங்க தங்கச்சிக்கு நான் வாழ்க்கை தர்றேன் என்றான். அதுக்கு அவசியம் இல்லை சார் என்றான் கார்த்திக். எல்லோரும் திரும்பி அவனை பார்த்தார்கள். கல்யாண மாப்பிள்ளன்னா என்னோட அபிப்பிராயத்தை கேட்காம ஆளாளுக்கு முடிவெடுக்கிறது என்ன நியாயம்? இப்ப என்ன நடந்து போச்சு இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு? பொண்ணோட அண்ணனை ஒரு திருட்டு வழக்குல சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ணிருக்காங்க, அவ்வளவுதானே. இன்னும் வழக்கு நடக்கல, குற்றம் நிரூபணம் ஆகல. அதுக்காக கல்யாணத்தை நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படியே குற்றம் நிரூபணமே ஆகிட்டாலும் அண்ணன் செஞ்ச தப்புக்கு தங்கச்சி என்ன செய்வா? இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் மணியை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் அழைச்சிட்டு போகலாம். மனோ, வா என்று மணமேடையை நோக்கி கார்த்திக் நடக்க, டே கார்த்திக் என்று உரத்த குரலில் கத்தினார் அவன் அப்பா. என்னப்பா, பெரிய சீர்திருத்தவாதியா நினைச்சு பண்ணாத. நான் சொல்றதை கேளு. உனக்கு இந்த பொண்ணு வேணாம். மன்னிச்சுக்கங்கப்பா, மனோதான் என் மனைவி. நான் உங்க அப்பா சொல்றேன்டா, கேளு. யாரு சொன்னாலும் சரி, என் மனசாட்சி சொல்ற நியாயப்படிதான் நான் நடப்பேன். மனோதான் என் மனைவின்னு என் மனசாட்சி எப்பவும் சொல்லியாச்சு. அப்போ என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? இந்த விஷயத்துல நீங்க தப்பா எடுக்கிற முடிவை நான் ஒத்துக்க முடியாதுப்பா. கடைசியா சொல்றேன், இப்ப எங்களோட புறப்பட்டு வர முடியுமா முடியாதா? வர்றேன்ப்பா. கல்யாணம் முடியட்டும், தம்பதியா வர்றேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓஹோ, அவ்வளோ தூரம் வசதியா இருக்கியா நீ? அப்போ இதையும் கேட்டுக்கோ, அப்புறம் முடிவெடு. நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை குலைக்கிற மாதிரி நீ செய்யற இந்த காரியத்துக்காக உன்னை புறக்கணிக்கிறேனா? என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடையாது. உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. கார்த்திக் அமைதியாய் சிரித்தான். எல்லா அப்பாக்களும் சொல்றதுதான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதை நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு குடும்ப கௌரவம் பெருசு, எனக்கு மனோவோட வாழ்க்கை பெருசு. கவலைப்படாதீங்கப்பா. சொத்து கேட்டு கோர்ட்டுக்கு உங்களை இழுக்க மாட்டேன். தயவு செஞ்சு இருந்த ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு போங்க. கார்த்திக் மணமேடையில் அமர தயங்கி நின்று கொண்டே இருந்த மனோவின் கையை பிடித்து உட்காரு என்று தன் அருகில் உட்கார்த்தி வைத்து, சீக்கிரம் மந்திரம் சொல்லுங்க என்றான். என் வார்த்தையை மதிக்கல அவன். எக்கேடும் கெட்டு போகட்டும். எனக்கு இப்படி ஒரு பையன் பிறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். வாடி போகலாம்
என்று அருகில் நின்று தன் மனைவியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வாசலுக்கு விரைந்தார் கார்த்திக்கின் அப்பா. வசந்தின் முகம் மிக சிவந்து போயிருந்தது. இப்படிப்பட்ட சம்பவங்களை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணத்துல நிச்சயம் குழப்பம் ஏற்பட்டு நின்னுடன் தான் எதிர்பார்த்தான். கடைசியில கார்த்திக் பிடிவாதமா இருந்துட என்ன செய்யறதுன்னு புரியாம அப்படியே அதிர்ச்சியில நின்னான். கெட்டி மேல முழங்க மணியும் நிர்மலாவும் அழுகையோடு அச்சதை களைப்போட கார்த்திக் மனோவின் கழுத்தில் தாலி கட்டி முடித்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு நேராய் மணியிடம் வந்தான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க தைரியமா இருங்க. இது சூழ்ச்சின்னு தான் எனக்கும் படுது. போலீஸ் எடுக்கிற நடவடிக்கை எடுக்கட்டும். நான் இருக்கேன் உங்களை காப்பாத்த. மணியும் நிர்மலாவும் அழுகையை அடக்கி கொண்டு ஆசீர்வாதம் செய்தனர். போலாமா என்றார் இன்ஸ்பெக்டர். புறப்பட்ட மணி நிர்மலாவை பார்த்து உதடுகள் துடிக்க போற தைரியமா இரு என்றான். சத்திரத்தின் வாசலில் ஜீப்பில் மணி ஏற்றப்பட்டு அது சென்றதும் வசந்தும் புறப்பட்டு சென்றான் பற்களை நெரித்தபடி. நிர்மலாவை பார்த்து மனோ சொன்னாள், தைரியமா இருங்க அண்ணி, அண்ணனை விட்டுடுவாங்க பாருங்க என்றாள். வா உள்ள வா மனோ, உன்னை ஆரத்தி கரைச்சு வச்சு வரவேற்க இந்த வீட்டுல யாரும் இல்ல, வா என்றான். அந்த சிறிய வீட்டின் கதவை திறந்து உள்ளே வந்த கார்த்திக் தயக்கமாய் உள்ளே வந்தாள் சூட்கேசுடன். இது எங்க தாத்தா என் பேரில் எழுதி வச்ச வீடு. இதுக்கு வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இதுதான் இனிமே நம்ம வீடு. உணர்ச்சிகள் தழும்ப கண்ணீரில் நீர் பெருக அவன் கால்களில் விழுந்தாள் மனோ. விம்மினாள். கை கொடுத்து தூக்கினான். அசடு, ஏன் அலற? எனக்காக வசதியான உங்க வீட்டை, சொத்தை, உறவுகளை எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டீங்களே. காரணம், நான் மனிதாபிமானத்தையும் நேர்மையையும் உதற விரும்பல. வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை முடிஞ்சது. இனிமேல் வருமானத்துக்கு ஒரு வேலை தேடி ஆகணும். நான் படிச்ச படிப்பு நிச்சயமா கை கொடுக்கும். எங்க அண்ணனை விட்டுடுவாங்களா? அதான் வழக்கு நடக்குதே. நம்ம வக்கீல் திறமையானவர் தான், பார்க்கலாம். இப்ப வேற பேச்சு பேசலாமா? வேற என்ன பேச்சு? பேச வேற இல்லையா? இரு, நான் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வரேன். பூவா முக்கியம்? சமையல் சாமான் தான் வாங்கணும். அது அப்புறம். இப்போ பூதான் முக்கியம். அலங்காரம் பண்ண வேணாமா நம்ம கட்டுல? நாம தான் அலங்கரிச்சுக்கணும். சி போங்க என்று கண்ணம் சிவந்த மனோவின் தோளில் கை வைத்த கார்த்திக் வாசலில் வந்து நின்ற வசந்தின் கார் சத்தம் கேட்டு திரும்பினான். இதோட இந்த நாவலோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இனி வரப்போற பார்ட்ல திரும்பவும் வீடு தேடி வந்த வசந்த் இனி என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்கிறதையும், கடைசியா வசந்தோட முடிவு என்னங்கிறதையும், மணி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனாங்கிறத பத்தியும் இனி வரப்போட்ட அடுத்தடுத்த பார்ட்ல பார்க்கலாம். பாய்.